கொள்ளையடிக்கிறதுக்கு வரும்போது இப்போ இங்கே பொண்ணும் பொருளும் இல்லாமல் இப்போ எது கிடக்க நக்கறதுக்காக வந்து இங்கே அவ்வளோ வேலுகளுங்க. சட்டப்படி சில நடவடிக்கைகளை எடுக்காமல் விட்டாச்சு அப்படின்னு சொன்னால் இந்த நாட்டில் வரக்கூடிய வரும் தலைமுறைகளுக்கு வந்து தேசத்தை பற்றியான ஒரு இழி சிந்தனை ஏற்படும். இது நாட்டுக்கு நல்லது. இப்போ வந்து நீதிமன்றம்லாம் உங்களுக்கு கண்ணுக்கெல்லாம் தெரியாது. இப்போ உடனே இப்போ அடுத்தது அன்றைக்கி அந்த வாஞ்சிநாதன் பேசின மாதிரி இதில் RSS அமைப்பை சேர்ந்தவர்கள் எவ்வளோ பேர் ஜட்ஜாக இருக்கிறார்கள் என்று தெரியுமா? ரெண்டு நீ பக்கத்தில் வச்சிருக்கிற ஹரிபரந்தாமனும் ஜட்ஜாக தானே இருந்தார். அப்போ இந்த மாதிரி ஒரு நக்சலே ஆகலாம்னு ஒரு தேசிய இயக்கத்தை சேர்ந்தவன் ஏன் ஆகக்கூடாது? திமுக வீழ்ச்சிக்கு அந்த அறநிலையத்துறை அமைச்சர் காரணம், இந்த வீழ்ச்சிக்கு இவர் காரணமாக இருப்பார்னா நம்பர். இருக்கிற வந்து கடவுளை நம்புவோன் முட்டாள், கோயிலுக்கு செல்வோம், காட்டும் போராடி அதெல்லாம் எடுக்கட்டும், எடுத்து கோயில் நிர்வாகங்களை திறம்பட செய்தவர் அப்படின்னு வைங்க எல்லா இடத்துலையும். ஜின்னா அன்னைக்கு சொன்ன மாதிரி சிரித்து கொண்டே பாகிஸ்தானை பெற்றோம், வாழ்முனையில் பாகிஸ்தானை பெற்றோம், சிரித்து கொண்டே இந்தியாவையும் பெறுவோம் என்பது நடந்திருக்கும். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய செய்திகள்: 2000-3000 வருடங்களாக இந்தியா மாதிரியான அசிங்கமான கலாச்சாரம் வேறு எங்கும் இல்லை. பிரகாஷ்ராஜ் திமிர் பேச்சு. திருப்பூரில் அனுமதி பெறாமல் கட்டப்பட்டுள்ள தொழுகை கூடத்தின் முன் பெண்கள் இந்து முன்னணியினர் முற்றுகை போராட்டம். பல்வேறு கோயிலில் திருப்பணிகள் திருவிழாக்கள் நடத்த உதவியாக இருந்தவர் பெரியார். அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் பேச்சு. சீனாவிடம் உறவுகளை ஏற்படுத்த முயற்சிக்கும் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம். சீன பல்கலைக்கழகத்தில் தமிழீழம் தொடர்பான ஆய்வு. மத சுதந்திரத்திற்கான அமெரிக்க குழு RSS மீது தடைகள் விதிக்கவும் உயர்மட்ட சந்திப்புகளுக்கு தடை விதிக்கவும் வலியுறுத்தல். இந்த செய்திகள் குறித்து நாம் திரு பாலகௌதமனாருடன் சிந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே. வணக்கம் அம்மா. 2000-3000 வருடங்களாக இந்தியா மாதிரியான அசிங்கமான கலாச்சாரம் வேறு எங்கும் இல்லை என்று இந்தியா குறித்து மிக இழிவாக பேசியுள்ளார் பிரகாஷ்ராஜ். இது எங்கே பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, அரசமைப்பு சட்ட பாதுகாப்பு இயக்கம் என்ற பேர்ல ஒரு கூட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். அந்த கூட்டத்துல போய் தான் இவர் வந்து இந்த மாதிரி ரொம்ப திமிராக இன்னும் பல்வேறு கருத்துக்களை இதே போல தெரிவித்திருக்கிறார். அதுல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் இதை முன்னெடுத்திருக்கிறார்கள் இந்த இயக்கத்தை அப்படின்னு பார்க்கும்போது ஜவாஹிருல்லா, ஹரிபரந்தாமன், மனோ தங்கராஜ், வாஞ்சிநாதன், தமிமன் முன்சாரி இவர்கள் எல்லாம் இந்த இயக்கத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சியில வந்து மேலும் சித்தார்த் வரதராஜன், செல்லமேஸ்வரர் முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி இவர்கள் எல்லாம் அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிறார்கள். இவர் இதை சொல்லிட்டதுக்கு அப்புறம் அவர் பின்னாடி என்ன சொல்றாருன்னா, ஒரு காலத்துல இந்தியாவில வந்து தங்கம், அதாவது பொன் கிடைத்தது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க, அது பொய். பெண்களுக்கு வந்து இங்க வந்து எந்த உரிமையும் இல்லாமல் இருந்தது, வேறொருவரை தொடக்கூடாது என்ற ஒரு கலாச்சாரம் இங்க இருந்தது. இதையெல்லாம் தப்பிக்க வைப்பதற்காக தான் அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்தை அவர் வந்து எழுதினார் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசிட்டு 3000 வருஷமா இருக்கிற திருட்டு பசங்க இவங்க மீண்டும் வந்துடக்கூடாது என்று எழுதப்பட்டது தான் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டம், அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு பேசியிருக்காரு. அதற்கு பிறகு மோடி அவர்களையும் குறித்து மிக இழிவாகவும் பேசியிருக்கிறார். இவர்கள் ஆட்சியெல்லாம் வந்து தூக்கி எறியப்படும் மாதிரி ரொம்ப அதை பற்றியெல்லாம் ரொம்ப அசிங்கமாக அவர் பேசியிருக்கிற செய்திகள்லாம் அதில் காமிக்கப்படுகிறது. அசிங்கம் பிடிச்ச பயிலுக சேர்ந்து ஒன்று ஆரம்பிச்சிருக்கான். இதுவரை நம்ம மரியாதையாக பேசியிருப்போம் யாருனாலும். இவனுக்கெல்லாம் ஒருமையில தான் பேசணுமே தவிர இவனுக்கெல்லாம் பன்மையில் இந்த ராஸ்கல் எல்லாம் பேசக்கூடாது. இந்த வார்த்தையை நாம் பயன்படுத்துறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் இப்படித்தான் இருக்கணும். அப்படி அசிங்கமான நாட்டில் எதுக்கு இவன் இருக்கணும்? இந்த பையன் போக வேண்டியதானே. ரெண்டாவது, இது அசிங்கமான நாடு அப்படின்னு தெரிஞ்சாச்சுன்னா இந்த நாட்டில் இருந்தது எல்லாம் அசிங்கமான பழக்கம்னா இந்த பையன் கிறிஸ்தவ பையன் தானே. ஆமா, இப்போ கூட வீட்டில் யாரோ செத்து போனதுக்கு இவன் கிறிஸ்தவ முறையில் தானே போய் அங்கே எல்லாத்தையும் பண்ணுனா. ஏண்டா, ஏதாவது இந்தியாவில் இருக்கிறவன் ஏதாவது கிறிஸ்டியன் நாட்டில் இருந்து என்னத்தையாவது காப்பி அடிச்சானே? நீங்கள் தானடா அங்கேருந்து இங்கே வந்து எங்கள் ஊர் கோயிலில் இருக்கக்கூடிய மாதிரி கொடி மரத்தை உங்கள் சர்ச்சுக்கு முன்னாடி கொண்டு நட்டுனீங்க. நாங்களா கொண்டு நட்டணும்? நீங்கள் தானே நட்டுனீங்க. நாங்களா சர்ச்சில் போய் விளக்கு ஏற்றுன்னு சொன்னோம்? எங்கள்கிட்ட இருந்ததாண்டா நீங்கள் காப்பி அடிச்சு பண்ணீங்க. இப்போ இந்த ஆளுங்க வந்திருக்கான்ல, இப்போ திருவாங்கிறது அம்புட்டு பயில்களும் கிளம்பி வேளாங்கண்ணிக்கு யாத்திரைக்கு போகிறான். ஏண்டா, உங்களுக்கு பாதசாரியாக யாத்திரை போனவங்க கூடிய பழக்கம் எங்கடா உங்கள் கிறிஸ்தவ மதத்தில் சொல்லியிருக்கு? அப்போ எங்கள் நாட்டில் இது ஆடி மாதம்,
ஆடி மாதம் முடிஞ்சு ஆடி மாதம் எல்லா அம்மன் கோயில்லையும் விழா நடக்கும். இந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு இப்போ அதே பழக்கத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு தானே நீங்கள் வந்து ஒரு பெண் தெய்வம் என்று காட்டிக்கொள்வதற்காக அப்படிங்கிறதுனால தானே வேளாங்கண்ணின்னு ஒன்று கிரியேட் பண்ணீங்க. அப்போ அசிங்கமான நாட்டில் இருக்கிறது என்ன மண்ணாங்கட்டி கிட்ட நீ காப்பி அடிக்கிற? நீ தான் அங்கே ரொம்ப பெரிய எல்லாமே உங்களுக்குள்ளதான் கிழிச்சதாச்சே. சரிடா, 2000 வருஷம் இந்த நாட்டில் பொண்ணு கிடையாது, பொருள் கிடையாது, இது பிச்சைக்கார நாடுங்கிற இல்லை. அப்போ 2000 வருஷம் இங்கே எதுக்கிட்ட கொள்ளையடிக்க வந்தீங்க? அலெக்சாண்டர் எதுக்கிட்ட அந்த நாட்டுக்குள்ளே வந்தான்? அதுக்கப்புறம் ஹூனன் எதுக்கிட்டா வந்தான்? கிரேக்கன் எதுக்கிட்ட அந்த நாட்டுக்கு வந்தான்? சாகர்கள் எதுக்கு இந்த நாட்டுக்குள்ளே வந்தான்? 17 முறை வந்தானடா கெசினி. அப்புறம் கோரி வந்தான். அதுக்கப்புறம் கோரி கடைசியில் இங்கே வந்து அவன்கிட்ட வந்து அடிமை வம்சம் இங்கே வந்து செட்டில் ஆச்சு. அதுக்கப்புறம் முகலாயர் வந்தான். அதுக்கப்புறம் இவன் சார்ந்து இருக்கிற கிறிஸ்தவ பயல்களே 4 முறை வந்தான். கொள்ளையடிக்கிறதுக்கு வரும்போது இப்போ இங்கே பொண்ணும் பொருள் இல்லாமல் இப்போ எது கிடக்க நக்கறதுக்காக வந்து இங்கே அவ்வளோ பயல்களுங்க. சரி, உனக்கு ஏதாவது வரலாறு மண்ணாங்கட்டி தெரியுமா? ஏண்டா நீங்கள் தானடா ஒன்று எழுதி வச்சிருக்கீங்க. அதாவது த ஹிஸ்ட்ரி ஆஃப் வேர்ல்டு ட்ரேட்னு ஒரு புத்தகம் இருக்கு. இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் வேர்ல்டு ட்ரேடில் படித்தாச்சுன்னா இந்த படையெடுப்புகள் எல்லாம் வருவதற்கு, அதாவது ஆரம்ப கால படையெடுப்பு, அதாவது இந்த இயேசுநாதர் பரப்புவதற்கு முந்தின காலங்களில் உள்ள படையெடுப்புகளை விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்த நேரத்தில் உங்கள் ஹிஸ்ட்ரியில் தான்டா என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த உலகத்தோடு ஜிடிபியில் இந்தியாவுக்குள்ள கான்ட்ரிபியூஷன் 32%. இது இந்த படையெடுப்புகளுக்கு முன்னாடி. வெள்ளக்கார இந்த நாட்டுக்குள்ள வரும்போது 32% இருந்த நம்ம நாட்டோட பங்களிப்புங்கக்கூடியது கிட்டத்தட்ட 20%க்கு குறைந்தது. உங்க வெள்ளக்கார பயல்கள்லாம் ஆண்டதுக்கு அப்புறம் அவன் இந்த நாட்டை விட்டு போகும்போது உலக பங்களிப்பில் இந்தியாவுக்குள்ள உலக ஜிடிபியின் இந்தியாவின் பங்களிப்பு 4.2% குறைந்தது. அதுக்கப்புறம் இந்த ஆளு கூட யாரெல்லாம் அந்த மேடையில் இருந்தா, அரி பறந்தாம, வாஞ்சிநாதன், இவனுகள்லாம் என்னென்னா இடதுசாரி கிளிப்பு. இந்த கிளிப்புகள் எல்லாம் என்னென்னா இந்த சோசியலிசம் மண்ணாங்கட்டி கம்யூனிசம்னு சொல்லிச்சு. இதை கேட்டுக்கிட்டு தான் இந்த நேருன்னு ஒருத்தர் நம்ம நாட்டோட பிரதமராக இருந்தார் முதல்ல. அவர் என்ன பண்ணாரு, நான் சோசியலிசத்தை தான் இந்த நாட்டில் புகுத்த போறேன்னு புகுத்தினார். என்ன ஆச்சு தெரியுமா? இந்த சோசியலிசத்தை புகுத்துனதுல 4.2% வெள்ளக்காரன் அடிச்சு குடிச்சது போக இருந்தது, இறங்கி 2.8% 1980 வந்துருச்சு. அது இந்த 2வது இருந்த சோசியலிசத்துக்காரன் செய்தது. முதல்ல 32% இருந்தது. துலுக்க படையெடுப்பெல்லாம் முடியும் போது 20க்கு வந்தது. அதுல இருந்து உள்ளது பின்னாடி வந்து கடைசியில் இந்த லெவல்ல வந்து முடிஞ்சது. அதுக்கப்புறம் ரைஸ் ஆஃப் இந்தியனிசம், அதாவது மேட் இன் இந்தியா, பி இந்தியன், பை இந்தியன் அப்படிங்கக்கூடிய ஒரு சுதேசி உணர்வை இதே காங்கிரஸ் கட்சி பின்னால வேற வழி இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா வலதுசாரிகளுக்குள்ள தாக்கங்கள் நிறைய இடங்கள்ல வர தொடங்கிச்சு. இன்னைக்கு இந்தியா மறுபடி கிட்டத்தட்ட 6% கிட்ட திருப்பி மேல வந்திருக்கு. அப்ப இந்த நாட்டுக்குள்ள இந்த வரலாறாவது இந்த ஆளுக்கு தெரியுமா? தற்கூரி இல்லைங்க, இவனுக்கு தெரியும். ஆனா வெறுப்பு, தேச வெறுப்பு, ஹிந்து வெறுப்பு, இதை தவிர இவனுக்கு வேற எதுவும் கிடையாது. அப்போ இதையும் கூட அடுத்து சொல்றான், பெண்களை இந்த நாடு ஒண்ணும் இல்லாம. அது அடுத்த ஒரு விஷயம். இதுல ஒரு வேடிக்கை என்னன்னா, இந்த பயலுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு லோஃபர். ஏன்னா எனக்கு பல இடத்துல ஓட்ட வச்சுக்கிட்டு பொய் சொல்லி கடைசியில் இப்பதான் எலெக்ஷன் கமிஷனே இவன் ஃப்ராடுங்க கூடியது நிரூபிச்சிருக்கு. ஸோ அதனால இவன் என்ன நீங்க பார்க்கணும்னா, இந்த பிக் பாக்கெட் அடிப்பான்ல, அந்த மாதிரி இவன் வந்து மேடையில் பிக் பாக்கெட் அடிக்கிறான். இவன் இந்த சுகி சிவம் இந்த மாதிரி உள்ளதெல்லாம் லோஃபர்ஸ். ஸோ இவன் ஒரு லோஃபர். அப்போ இந்த லோஃபர் இப்போ என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, பெண்களுக்கு இந்த நாட்டில் என்ன இது இருந்தது? முதல்ல ராமாயணம். சரி, ராமாயண காலத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நான் பைபிள் காலத்தை மட்டும் நான் ஏற்றுப்பேன், ஏன்னா அது மட்டும் வரலாறு, ராமாயணம்லாம் வரலாறு இருக்கு, அப்படித்தான் இவன்லாம் சொல்லுவான். அப்போ இந்த ராமாயணத்தோடு குறிப்புங்கக்கூடியது கல்வெட்டுக்கள்லே 2000 வருஷத்துக்கு முன்னாடி, அப்போ இயேசுநாதருக்கு முன்னாடி ராமாயணத்தின் குறிப்பு இருக்கிறதுன்னு நமக்கு தெரியுது. சங்க இலக்கியங்கள்லேயே ராமாயணம் இடம்பெறுகிறது. அப்போ அந்த ராமாயண காலகட்டங்களில் வந்து தசரதன் வந்து நீ நீ கேட்கறத நான் கொடுக்கறேன் அப்படின்னு வந்து கைகேயிட்ட சத்தியம் பண்றார்.
அது நடந்த இடம் எதுன்னா ஒரு போர்க்களம். என்னன்னா தசரதனை அவ வந்து காப்பாத்துறா அந்த போர்க்களத்துல. அப்போ அந்த அம்மா பொண்ணு தானே. ஆமா. கிட்டத்தட்ட 20க்கும் 25க்கும் இடையில பெண் ரிஷிகள் அவங்க எழுதின ஸ்லோகங்கள் வேதங்கள்ல இருக்கு. எவ்வளவு ரிஷிகள்? 20க்கும் 25க்கு இடையில. நீங்க கிறிஸ்தவ பையன் தானே நீ? ஏண்டா உன் பைபிள்ல ஏதாவது ஒரு பெண்ணை காட்டுற? நீ ஒரு பெண்ணை காட்டுற உன் பைபிள்ல? நீ இன்னைக்கு காட்டு. உங்க இயேசுநாதம் பிறக்கிறதுக்கு முன்னாடி உலகத்திலேயே மிகவும் பழமையான புஸ்தகம்னு சொல்லக்கூடியது வேதம். அந்த வேதத்துல உள்ள மந்திரங்களோட கான்ட்ரிபியூட்டர்ஸ் 20ல இருந்து 25 பேர் பெண்கள். இந்த நாடாடா பெண்களை பின்னாடி நடத்தி இருக்கு. சரி, அதுக்கப்புறம் நீங்க பாருங்க, அதுக்கப்புறம் படையெடுப்புகள்லாம் வந்தது. அதுக்கப்புறம் அதுக்கு இடையில பல உதாரணம் என்னால சொல்ல முடியும். படையெடுப்புகள் வந்ததுக்கு அப்புறம் இவங்க தூக்கி பிடிப்பாங்க. அக்பர் த கிரேட் அவன் ஒரு பொம்பளை ராணிகிட்ட தோத்து போனான். இந்த வரலாறு எவனாவது சொல்லியிருக்கேல? வரலாறு இருக்கு. அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம காசியில எல்லாம் குளிக்கிற அந்த படித்துறை இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் கட்டினது யாரு தெரியுமா? அகல்யாபாய் ஹோல்கர் அப்படிங்கக்கூடிய ஒரு மகாராணி. இன்னும் சொல்ல போயாச்சுன்னா அந்த அம்மா கணவனை இழந்தவர். அப்ப இந்த நாடு பெண்களுக்கு மட்டும் இல்லை, கணவனை இழந்ததுக்கு அப்புறம் கூட அவங்களுக்கு வந்து மரியாதை கொடுத்த நாடு இந்த நாடு. ஏன் நம்ம ஊர்ல அந்த அம்மா உயிரோடு இருக்கும் வரை சிவகங்கை சீமைக்குள்ள வெள்ளக்காரன் கால் எடுத்து வைக்கல, கிறிஸ்தவ வெள்ளக்காரன் கால் எடுத்து வைக்கல. விரட்டி அடிச்சது யாரு? நம்ம வீரவேல் நாச்சி. அந்த அம்மாவும் கணவரை இழந்தவர். அதனால பெண்களுக்குள்ள வரலாறு, அது கல்வியாக இருக்கலாம், அது அறிவியலாக இருக்கலாம், அது ஆட்சி செலுத்தக்கூடிய அதிகார மையமாக இருக்கலாம். எல்லா இடங்களிலையும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இருந்த ஒரு நாடு உலகத்துல பாரதத்தை தவிர ஒரு நாட்டோட பேரை சொல்லு. பல கிறிஸ்துவ நாடுகள்ல இப்பதானே ஓட்டிங் வாக்குரிமையே, பாரத நாடு வாக்குரிமை கொடுத்த அப்புறம் தான் அங்கே வாக்குரிமையை கொடுத்துருக்கான். இந்த கிறிஸ்தவ இதெல்லாம் பேசுறான். அதுக்கப்புறம் அதோடு அவன் நுப்பாட்டல. அதுக்கு அடுத்தது வந்து சட்டத்தை அவர் எழுதி காப்பாத்தினார். சரி, சட்டத்தை எழுதுவதற்கு அம்பேத்கருக்கு வந்து அந்த பொறுப்பை கொடுத்தது யாரு? இந்த பொறுப்பை கொடுத்தது யாரு? அந்த இடத்தில் வைத்தவர்கள் யார்? வெள்ளக்காரன் ஜெயிலியே. அவன் செய்யல. வெள்ளக்காரன் ஜெயிலியே. அதை செய்தது விடுதலை அடைந்த பாரதத்தில் இருக்கிறவன் தானே கொடுத்துருக்கான். ஆமா. ஏன் அதுக்கு முன்னாடி வெள்ளக்காரன் ஜெயில? அது பதில் சொல்லணும்ல. கண்டிப்பா. கிறிஸ்தவன் தானே. இப்ப போய் கேளு. அதாவது திருச்சியில ஒரு இடுகாட்டுல ஒரு பட்டியலின சமுதாயத்திற்குள்ள பணத்தை புதைக்க கூடாதுன்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிச்சு நீதிமன்றத்தில் வழக்காடியது யாரு? கிறிஸ்தவன் தானே. ஆமா. அதுக்காக போப் கிரிகோரிக்குள்ள புல்ல வர மாத்தினாங்க. கோர்ட்ல போய் நீங்க மேற்கோள் காட்டினீங்களே. தீண்டாமையை பத்தி இந்த கிறிஸ்தவ பெயர்லாம் பேசுறதுக்கு முதல்ல யோக்கியதையே கிடையாது. அதனால இந்த நாட்டுக்குள்ள அது இந்த கான்ஸ்டிடியூஷனை காப்பாற்ற போறேன்னு வேற இவனுக்கு கிளம்பி இருக்கானுவா. ஆமா ஆமா. அதுல ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா? அந்த கான்ஸ்டிடியூஷனை காப்பாத்துறதுன்னு என்னங்க அர்த்தம்? இந்த கான்ஸ்டிடியூஷன்ல என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறதோ அதுபடி இப்ப நம்ம வந்து பண்ணணும், ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும், ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்னு. அதுல இந்த ஹரி பரந்தாமன்னு ஒரு ஆள் கலந்துகிட்டாரு அப்படின்னீங்க. ஒரு வேடிக்கை என்னன்னு, இந்த பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிரான ஒரு போராட்டம் நடந்துச்சு. அந்த போராட்டம் நடக்கும்போது இந்த ஹரி பரந்தாம அங்க போய் பேசுறா. அப்படி என்ன பேசுறாருன்னா, ஐயா நீங்க வந்து இப்படி எல்லாம் போட்டாச்சுன்னா உங்களுக்கு எல்லாம் தீர்வெல்லாம் வராது, கோர்ட் டிக்கெட்டுக்கெல்லாம் போகாதீங்க. சொல்லக்கூடிய ஆள் யாரு? முன்னாள் நீதிபதி. நீங்க வீதியில வந்து கலவரம் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னது இந்த ஆள் தான் கான்ஸ்டிடியூஷனை காப்பாற்ற போயிருக்கிறான். இப்ப இந்த ஆள் கூட ஒருத்தன் வாஞ்சினாதன், அவன் ஊரை மட்டும் பயங்கரவாதத்தை வளர்க்கக்கூடிய ஆளு. இவர்கள்லாம் ஜாதியற்றவர்கள். ஆனா அவங்க என்ன, ஜாதி ஒழிக்கப்பட வேண்டும், இது இந்த ஜாதி தான் எல்லாத்தையுமே கெடுத்துருச்சு பேசணுவேன். இந்த வாஞ்சிநாதன் அதே கூட்டத்துல பேசுற. அப்படி என்னென்ன ஜாதியில எல்லாம் எவ்வளவு ஜட்ஜுகள் இருக்கிறார்கள் பார்த்தீர்களா? ஏன் இந்த ஜாதிக்கு நீ ஜட்ஜு கொடுக்கல? ஏன் இந்த ஜாதிக்கு நீ ஜட்ஜு கொடுக்கல? ஏன் இந்த ஜாதிக்கு நீ ஜட்ஜு கொடுக்கல?
அப்படின்னு சொன்னா ஜாதியின் அடிப்படையில் அரசு செயல்பட வேண்டும்னு சொன்ன இவனுங்கள்லாம் தான் ஜாதி ஒழிப்புக்கு வந்து போராட்ட தியாகிகளாம். அப்ப எவ்வளவு வக்கரம் பிடிச்ச பயிலுவ இவனுங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். அப்போ இந்த நாடு அசிங்கமான நாடு அப்படின்னு ஒருத்தர் சொல்லக்கூடியவன் இந்த நாட்டுல ஏன் இருக்கணுங்கிறேன். இது அசிங்கமான நாடு தானே, ஆமா, போயிட வேண்டியதானே. பல நாடுகள் இன்னைக்கு வந்து ஆள் இல்லை ஆள் இல்லை ஆள் இல்லையா ஆள் இல்லையா, அவங்க காதல அலையலியான்னு விழுந்துற போகுது ஆள் இல்லையாங்கிறது கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல. போயிட வேண்டியதானே. ஏன் இந்த அசிங்கமான நாட்டுல நீங்க இருக்கணும்? இது வந்து தொடர்ந்து பாரத நாட்டுக்கு மேல இந்த மாதிரியான ஒரு அசிங்கமான ஒரு வார்த்தைகளை பேசிய கூடியவர்கள் மீது சட்டப்படி சில நடவடிக்கைகளை எடுக்காம விட்டாச்சு அப்படின்னு சொன்னா இந்த நாட்டுல வரக்கூடிய வரும் தலைமுறைகளுக்கு வந்து தேசத்தை பத்தியான ஒரு இழி சிந்தனை ஏற்படும். இது நாட்டுக்கு நல்லது. இதைத்தான் வெள்ளக்காரன் கிரியேட் பண்ண, இதைத்தான் பாரதி சாடினான். கம்பன் என்றொரு மானிடன் வாழ்ந்ததும் காளிதாசன் கவிதை முனைந்ததும் ஒம்பர் மாற வாழ்த்து கோளையும் மீனையும் ஒருங்கே அளந்த பாஸ்கரன் மாற்றியும் சேரந்தம்பி சிலம்பு இசைத்ததும் வான்புகழ்வன் வரிசையா சொல்லிக்கிட்டே வரும். இது எல்லாமே இந்த நாட்டை விட்டு காணாம போகும் இந்த பேடி ஆங்கில கல்வியை கற்றால். அப்ப இந்த கல்விங்கக்கூடியதை வைத்து நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய கல்வி முறை, நமது பண்பாடு, இது அனைத்தையும் 150 வருஷத்துல ஒழிச்சான் கிறிஸ்தவ வெள்ளக்காரன். அதுக்கு அப்புறமும் இந்த நாட்டின் விடுதலை போராட்டம் என்பது இந்த நாட்டின் பண்பாட்டை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வந்த போராட்டம். அப்ப வெள்ளக்காரனை விரட்டி அடித்தது என்பது இந்த நாட்டின் உயர்ந்த பண்பாடும் அதற்கு மேல மக்களுக்கு இருந்த நம்பிக்கையும். இந்த நாட்டில் உள்ள துலுக்கனை அடித்து விரட்டியதும் அவங்களுக்குள்ள அந்த பண்பாட்டுக்கு மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையும். அந்த நம்பிக்கை என்பதை விட இதை இந்த நாட்டில் நாம் பாதுகாக்க வேண்டும் என்ற தேசிய உணர்வு. அப்ப இது ரெண்டும் ஒழிக்கப்பட வேண்டும். இது அசிங்கம்னு நீங்க அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போனீங்கன்னா நாளைக்கு இந்த நாட்டுக்கு என்று வந்தால் இந்த நாட்டிற்காக குரல் கொடுப்பதற்கு யார் வருவார்கள்? ஏன்னா இந்த நாட்டை பத்தின ஒரு உயர் சிந்தனை எனக்கு இல்லைன்னு சொன்னா அப்புறம் இந்த நாட்டை பிரிஞ்சு போன எனக்கு இதை பொறுத்தவரை இட்ஸ் அ லேண்ட் சர்வே நம்பர் மாதிரி தான். இந்த சொத்து அப்பாட்ட இருந்து பையன் வரும்போது 4 பேர் பிரிச்சுப்பாங்க. அப்புறம் என்ன 4 பேர் பிரிச்சுப்பாங்க, ஒருத்தன் இன்னொருத்தனுக்கு விற்பான். ஸோ அப்போ ஒரு உணர்வால் இணைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த நாடு என்பது இருக்காது. அப்ப இதை ஒழிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இந்த நாடு சிதறுண்டு பலவன் கையில போகணும். இதை நாடு என்று நாங்கள் ஏற்றுக்கொள்வதே இல்லை. அந்த சிந்தனை உள்ளவன் தானே. அப்புறம் உனக்கு எதுக்கடா கான்ஸ்டிடியூஷன்? உனக்கு இந்த நாடே கிடையாது. நாடே கிடையாதுங்கிறவனுக்கு எதுக்கடா இந்த நாட்டோட கான்ஸ்டிடியூஷன்? இது எதுக்கடா நீ நிகழ்ச்சி நடத்தணும்? உனக்கு இந்தியாங்கிறதுக்கு மேல உனக்கு வந்து நம்பிக்கை இல்லை. கரெக்ட். இது ஒரு நாடுன்னு நீ ஏத்துக்க மாட்டேன். ஏத்துக்க மாட்டேன். இந்த நாடுன்னு உன்னால ஏத்துக்கவும் முடியல. நீ ஏத்துக்க முடியல அப்படின்னு சொன்னா இந்த நாட்டோட கான்ஸ்டிடியூஷனை பத்தி உனக்கு என்ன கவலை? உனக்கும் இந்த நாடு இல்லைன்ட்டு இல்லை. அப்புறம் எதுக்கடா நீ இதை பத்தி நிகழ்ச்சி நடத்தணும்? இந்த நிகழ்ச்சியில் இருக்கிற ஒரு வயலுக்கு அதுக்கு மேல நம்பிக்கை கிடையாது. அப்புறம் எதுக்கு உங்களுக்கு கான்ஸ்டிடியூஷனை பத்தி கவலை? ஏன்னா முதல்ல பாரத் அப்படின்னு தான் கான்ஸ்டிடியூஷன் ஆரம்பிக்குது. உங்களுக்கு அதுக்கு மேலே நம்பிக்கை இல்லையா? அப்புறம் அதை பத்தி எதுக்கடா நீங்க போய் பேசணும்? அதனால இதை நான் எப்படி பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னானே, இந்த ராகுல் காந்தின்னு ஒரு பேர் எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கக்கூடிய பேர்ல நாட்டை பத்தி எப்படியெல்லாம் கேவலப்படுத்தணும் அப்படி பேசுறது. தாய்நாடு அப்படின்னு கூடிய எண்ணம் அவருக்கு வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் தாய் இந்தியாவை சேர்ந்தவர் இல்லை. இல்லைன்னா வந்தே மாதரம் பாடும்போது பாயில நிறுத்தணும் சொல்லுவாங்கல்ல. இப்ப என்னடான்னா நாங்க அன்னைக்கே வந்து 2 ஸ்டான்ஸா தான் பாடணும்னு சொல்லி நாங்க வந்து தீர்மானம் போட்டதை நாங்கள் பாதுகாக்கிறோம். இப்ப நான் அதே கேள்வியை கேட்கிறேன். இதே உங்க காங்கிரஸ் கமிட்டிலேயே நான் சொல்றேன். உங்க காங்கிரஸ் கமிட்டி பூர்ண ஸ்வராஜ்னு ஒரு தீர்மானம் போட்டுச்சு 1929. அப்புறம் எந்த அடிப்படையில் இந்த நாட்டை நீங்க பிரிச்சு கொடுத்தீங்க? நாட்டு மக்கள்கிட்ட கருத்து கேட்பு நடத்தினீங்களா? நடத்தல இல்ல. அப்ப நீங்க போட்ட 29 தீர்மானம் தானே. ஏன் பிரிச்சு கொடுத்தீங்க? நீங்க போட்ட தீர்மானத்தை நான் ஒவ்வொன்றா கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. மத அடிப்படையில் பாகுபாடு என்பதை பார்க்க மாட்டோம் நீங்க தானே போட்டீங்க. அப்புறம் என்ன மண்ணாங்கட்டிக்கு நீங்க வந்து மைனாரிட்டி ரிசர்வேஷன் கொடுத்தீங்க? ஏன்டா அப்ப போட்ட தீர்மானம் என்னாச்சு? சரி,
காந்திங்கக்கூடிய பேர குடும்பத்துக்கு பின்னாடி சேர்த்துக்கிட்டே உங்க ஓட்டு லாபத்துக்காக, எனக்கு சட்டமியற்றும் அதிகாரம் என்று ஒன்று இருந்தால் நான் மதமாற்ற தடை சட்டம் இயற்றுவேன் அப்படின்னு காந்தி சொன்னாரே. இவ்வளவு வருஷம் ஆச்சே, ஏன்டா இன்னைக்கு அதை செய்யலை? நீ வந்தே மாதரத்துக்கு சொல்றேன், வந்தே மாதரத்துக்கு நான் பின்னாடி வர்றேன், ஏன் அதை செய்யல? அப்பெல்லாம் உங்களுக்கு நீங்க எழுதின உங்க போட்ட தீர்மானம் உங்களுக்கு தெரியாதா கண்ணுக்கு? வந்தே மாதரம் போடும்போது நீங்க என்ன சொன்னீங்க? இதே தாகூர், இதே நேரு, இதே காந்தி, இது நான் இந்த நாட்டைத்தான் அவர் தெய்வமாக பார்க்கிறேன், இதையும் மத பிரச்சனையாக்கி விட்டார்களேன்னு அழுதாரே காந்தி. அன்னைக்கு உங்களுக்கு ஜின்னாவோட ஒரு ஒப்பந்தம் போட வேண்டிய அவசியம் இருந்ததுனால நான் இந்த காம்ப்ரமைஸுக்கு போறேன் தானே அன்னைக்கு நீங்க பேசினீங்க. இன்னைக்கு ஜின்னா இல்லையே, ஜின்னா தான் புரிச்சுட்டு போயிட்டாங்களே. அப்ப காந்தி வருத்தப்பட்டார், இந்த பாட்டு இந்த பாதியில வெட்டுறத அப்படிங்கிறது அன்னைக்கு இருக்குல்ல, ரெக்கார்டா இருக்குல்ல. ஆமா. அப்ப இன்னைக்கு நீங்க காந்தி பேரை அரசியலுக்கு தானே பயன்படுத்திக்கிட்டு இருக்கே. கண்டிப்பா. அப்ப காங்கிரசின் கொள்கை அது இல்ல, ஆனால் வேற வழியின்றி நாங்கள் சமரசம் செய்கிறோம். இப்ப நீ சமரசம் செய்ய வேண்டிய வாய்ப்பு தேவையில்லை. இப்ப நீ எவனுக்கா வேண்டிய சமரசம் செய்யற? ஜின்னா தான் பாகிஸ்தான் பிரிச்சுட்டு போயிட்டான். அப்ப இந்த நாட்டுல இன்னொரு ஜின்னா இருந்து கொண்டு இருக்கிறாரா? அப்ப ஜின்னா மாதிரி அதே மதத்தின் அடிப்படையில் இந்த பாரத நாடு பிரிக்கப்பட வேண்டும் அப்படிங்கக்கூடிய பிரஷர் இன்னைக்கு உங்க கட்சிக்கு இருக்குன்னா அதை ஒத்துக்கோ. அதனால தான் நான் இன்னைக்கும் ஒத்துக்கிட்டேன். 1929 மாதிரி சொல்லுங்க, சாரி 1930 மாதிரி 29 பூர்ண ஸ்வராஜ் ஒத்துக்குங்க. இந்த டிமிக்கி வேலையெல்லாம் எதுக்கு? ஆனா இவங்கெல்லாம் சேர்ந்தா இந்த நாட்டோட கான்ஸ்டியூஷனை காப்பாற்ற போறாங்களே. இந்த நாட்டுக்கு மேலே நம்பிக்கை இல்லாதவனுக்கு நாட்டோட சட்டத்தை பத்தி என்ன கவலை? அதனால பிரகாஷ்ராஜ் இந்த மாதிரி தொடர்ந்து அவதூறாக பேசுறது, ஏன்னா இப்போ இன்னைக்கு நான் நிறைய ஒருமையில பேசிட்டேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஏன்னா பிரகாஷ்ராஜ் எல்லாரையும் ஒருமையில தான் பேசினேன் அப்படி அந்த கூட்டத்துல. ஆமா, பிரதமர் மோடி கூட ஒரு ஒருமையில தான் பேசினோம். அதனால அப்படிப்பட்டவங்க நம்மளும் அப்படித்தான் பேச வேண்டும். அதனால பிரகாஷ்ராஜ் என்பவன் அப்படிங்கிறத இனிமேல் ஸ்ரீ டிவியில் என்னால் பேசப்படும். அதனால இது நம்ம ஒரு நாமாக்கம். யாரெல்லாம் இந்த நாட்டை இழிந்து பேசுகிறார்களோ, இழிவாக பேசுபவனை மீண்டும் இழிவாக பேச வேண்டும் அப்படிங்கக்கூடியதை கொள்கையாக நாம் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக. ஆனால் இவர் மேல ஒரு நடவடிக்கையும் வேண்டும் இல்லையா? கண்டிப்பா ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இட்ஸ் பிகமிங் அன்கண்ட்ரோல்டு. ஏன்னா ஏற்கனவே இதை நான் முன்னாடியே ஒரு செய்தியில நான் சொல்லும்போது சொன்னேன், பல ஊர்ல ஓட்ட வச்சுக்கிட்டு கடைசியில் எலெக்ஷன் கமிஷன் மேல, அப்ப என்னன்னா எலெக்ஷன் கமிஷன் மேல ஒரு நம்பிக்கையின்மை ஏற்படுத்துறது. இப்ப இந்த பேச்சுல பாருங்க, ஆட்சி அதிகாரங்கள் மேல வாக்காளர்களுக்கு ஒரு நம்பிக்கையின்மை ஏற்படுத்துவது, தேசத்துக்கு மேல நம்பிக்கையின்மையை ஏற்படுத்தி குழப்பத்தை விளைவிச்சு தேசத்துல கலவரத்தை ஏற்படுத்தி அதை ஒண்ணுமில்லாமல் பண்ணக்கூடியதை கொள்கையாக வைத்து செயல்படக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிவினைவாதி. அதனால இவனெல்லாம் வச்சிருக்கவே கூடாது. ஏன்னா அசிங்கமான நாடுன்னு சொல்லிட்டு இல்லை, போக வேண்டியதானே. எந்த நாடு உனக்கு நல்லா இருக்கோ, எங்க அன்பு மணக்குது, எங்க அருள் கொழிக்குது, போ. எதுக்கு நீ எதுக்கு இங்க இருக்கணும்? உனக்கு தான் பிடிக்கல இல்லை, போக வேண்டியதானே. திருப்பூர் கோல்டன் நகர் பகுதியில் அனுமதியின்றி ஒரு அரபு பாடசாலை கட்டப்பட்டிருக்கிறது. அது ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கிறது. என்னன்னா, ஒரு மாசத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல அந்த கோல்டன் நகர் பகுதியில் ஒரு இடம் வாங்கியிருக்காங்க. அது எவ்வளோ வாங்கினா வெறும் ஒரு 5 சென்ட் இடம் வாங்கியிருக்காங்க. இடம் வாங்கின உடனேவே அங்கே ஒரு பாடசாலை மாதிரி நடத்த போகிறோம், இது ஒரு அரபி பாடசாலை அப்படின்னு சொன்னதுனால அந்த பகுதியில் உள்ள இந்துக்கள் அதை பற்றி பெரிதாக எதுவும் எடுத்துக்கொள்ளலை. ஏன்னா அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா வெறும் இந்துக்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு பகுதி. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய வழக்கமான ஆக்கிரமிப்பு மெத்தடாலஜியில் அடுத்து கொஞ்சம் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டியிருக்காங்க. கட்டினதோடு மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ஒரு போர்டும் வைக்கிறாங்க. அந்த போர்டில் தொழுகை செய்யக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லி நேரத்தை குறித்து போடுறாங்க. அப்படி உடனே அங்கே இருக்க பகுதி மக்களுக்கு சந்தேகம் வருது, இங்கே எந்த துலுக்கணுமே இல்லாத இடத்துல எப்படி எதுக்காக இவங்களுக்கு இந்த இடத்துல தொழுகை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. அப்போ பார்த்தா வெளியூரில் இருந்து இந்த இடத்திற்கு சம்பந்தம் இல்லாமல் பலர் அங்கே ஒரு 30-40 பேர் அங்கே தொழுகை செய்ய தொடங்கியிருக்கிறார்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் மக்கள் விசாரிச்சதில் யாருமே இந்த பகுதியை சேர்ந்தவர்களும் கிடையாது, இவர்கள் அனைவரும் பங்களாதேஷிகள் என்று அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. தெரிய வந்தோடனே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் உடனடியாக கலெக்டர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு தடவை இல்லை 2 தடவை அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. 2 தடவை கம்ப்ளைண்ட் கொடுத்தும் எந்த நடவடிக்கை எடுக்காதனால இவங்க திரும்ப மீண்டும் ஒரு முறை ப்ரெஷர் கொடுத்தேன்னு இதை நான் ஆர்டிஓ விசாரணைக்காக கலெக்டர் உத்தரவிட்டிருக்கார். ஆர்டிஓ என்ன பண்ணியிருக்காரு, இந்த மக்களை கூப்பிட்டு நீ இங்கே போராட்டம் நடத்துறது, இங்கே இந்த மாதிரி மனு கொடுக்கறது, இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறது, அதெல்லாம் நீங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி எழுதி எங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மக்களை அதாவது இந்துக்களை ப்ரெஷர் பண்ணியிருக்காங்க.
அவங்க வந்து நாங்கள் அதெல்லாம் போட்டு தர முடியாது, இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு இவர்களும் சொல்ல இது இப்படி நடந்திருக்கு. ஆனால் கடைசி வரைக்கும் இன்னும் அதுக்கு அடுத்ததாக மக்கள் அந்த பகுதியில் போய் ஒரு முற்றுகை போராட்டம் மாதிரி நடத்த முற்பட்டிருக்கார்கள். அப்பொழுது போலீஸ் அவர்களை தடுத்து நிறுத்தி அனுப்பியிருக்கிறார்கள். ஆனால் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் அவர்கள் மேல் எடுக்கவில்லை என்பதுதான் நீங்க பார்க்க வேண்டியது. ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லைங்கக்கூடியது தெளிவாகுது. ஏன்னா இதே திருப்பூர்ல வந்து இதே மாதிரி ஒரு குடியிருப்பு பகுதியில் ஒரு மசூதி கட்டப்பட்டது. நீதிமன்றம் அதுக்கு தடை விதிச்சது. நீதிமன்றம் தடை விதிச்சு தொழுகையை நடத்தாதேன்னு சொன்னப்புறம் முன்னாடி போட்டு பின்வாசலோடு இன்னைக்கு வந்து துலுக்கனை விட்டுக்கிட்டு தான் இருக்கான். ஆனாலும் இங்க வந்து நீதிமன்ற தீர்ப்பெல்லாம் இப்ப செல்லாது. அப்ப இதை எவனும் பாசிச அரசாங்கம்னு சொல்ல மாட்டான். இப்ப வந்து நீதிமன்றம்லாம் உங்களுக்கு கண்ணுக்கெல்லாம் தெரியாது. இப்ப உடனே இப்ப அடுத்தது அன்னைக்கு அந்த வாஞ்சிநாதன் பேசின மாதிரி இதில் RSS அமைப்பை சேர்ந்தவர்கள் எவ்வளவு பேர் ஜட்ஜா இருக்கிறார்கள் என்று தெரியுமா? ஏன்டா நீ பக்கத்தில் வச்சிருக்கிற ஹரிபரந்தாமனும் ஜட்ஜா தானே இருந்தாரு. அப்போ இந்த மாதிரி ஒரு நக்சலே ஆகலாம்னா ஒரு தேசிய இயக்கத்தை சேர்ந்தவன் ஏன் ஆகப்படாது? அது என்ன ஆட்சேபமே இல்லையா? இந்த மாதிரி கோர்ட்டை மதிக்காத ரோட்ல வந்து அயோக்கியத்தனம் பண்ணுங்கக்கூடிய ஹரித் பரந்தாமனை வச்சு நீ கான்ஸ்டிடியூஷனை காப்பாத்துவேன்னா இந்த தேசத்தை உன்னத நிலைக்கு கொண்டு போய் சேர்ப்பதே எனது லட்சியம் கூடிய RSS அமைப்பை சேர்ந்தவன் வந்து ஒரு நீதிபதி யாருக்கு தானே இந்த நாட்டுக்கு நல்லது. ஆனால் அதுல எந்த தப்பும் இல்லையே. ஸோ அந்த தீர்ப்பை எந்த RSS ஜட்ஜியும் கொடுக்கல. ஏன்னா அதுக்கு முன்னாடியே வந்த தீர்ப்பு. அப்போ அந்த தீர்ப்பை வந்து நடைமுறைப்படுத்துறதுலையும் இங்க பண்ணாங்க. இது மட்டும் இல்லாம அப்போ திமுக MLA சொன்னார், நான் ஜெயிச்சதே இந்த துலுக்க ஓட்டுனாலதான், ஏன்னா அவங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன், நான் கலெக்டர்கிட்ட கூட பேசுறேன், எதற்கு இந்த ஜட்ஜ்மெண்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருப்பதற்கு நான் கலெக்டர்கிட்ட பேசுறேன். இதெல்லாம் இன்னைக்கு திமுக காரன் சொன்னது. முதல்வர் லெட்டர் எழுதினாரு. முதல்வருக்கு வேற அவர் லெட்டர் எல்லாம் வேற எழுதினார் அந்த MLA. இன்னைக்கு இதே வேலையை தான் தாவேக அரசுல நடக்குது. இது இன்னும் ஒருபடி மேல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேன், போராட்டம் நடத்த மாட்டேன்னு எழுதித்தான் RDO கேட்கிறாரு. சரி, அப்ப RDOக்கு இந்த பவர் சட்டத்துல எங்கிருந்து வந்தது? இப்படி எழுதி வாங்குறதுக்கு அதிகாரம் எந்த RDOக்கு இருக்கு? முதல்ல நான் போராட்டம் நடத்துவேனா, நான் வேண்டாமா, என்ன இதை வந்து RDO எப்படி முதல்ல என்கிட்ட கேட்க முடியும்? அப்ப இவர் RDO வேலை பார்க்கிறாரா? இல்லைன்னா நான் துலுக்கனுக்கு காவல்காரன், இந்த சட்டத்தை நான் துலுக்கனுக்காக உன் மேல பயன்படுத்துவேன், வேற யாரும் இந்த துலுக்கனுக்கு எதிராக போராடக்கூடாது இப்படின்னு மிரட்டுற வேலையை இந்த RDO பார்க்குறாரு. அப்போ இவர் வந்து ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீஸரா இல்லை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இவர் வந்து மதரசா டிவிஷனல் ஆஃபீஸரான்னு எனக்கு தெரியல. ஆனால் இவர் முதல்ல வந்து சட்டத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடிய ஒரு RDOவை இல்லை. இப்போ எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இந்த நாட்டின் சட்டங்கள் துலுக்கண்ணு வந்தா கண்ணு மூடுறது மட்டும் இல்லாமல் சட்டம் அப்படியே மாறிடுறது. இதுல எந்த ஆட்சி மேல? இதுல நம்ம சொல்லும் போது வேற பலருக்கு இதுல வருத்தம். இப்பதான் இவர் ஆட்சிக்கு வந்திருக்காரு, ஒரு வருஷம் உங்களுக்கு நம்ம வந்து கொடுக்கணும், ஏன்னா ஒரு வருஷத்துக்குள்ள ஊரே முடிச்சுட்டு போடுவோம் போல இருக்கு. அதுல இன்னொரு வேடிக்கை பாருங்க, அந்த வரக்கூடிய அம்புட்டு வெறும் பங்களாதேஷ் காரணம். ஏற்கனவே இந்த விஷயத்தை நம்ம தொடர்ந்து நான் வந்து சொல்லிக்கிட்டு வரேன். ஒவ்வொரு ஊர்லயும் இந்த பங்களாதேஷ் துலுக்க குடியேற்றம் எப்படி இருக்கு. ரெண்டாவது, ஏதாவது ஒரு நாள் இவனுக்கு நாடு முழுக்க அறிவிச்சு அம்புட்டு பயல்களும் வீதியில் ஆயுதத்தோட வந்திருந்தாச்சுன்னா அன்னைக்கு இந்துக்களை காப்பாற்றுவதற்கு அன்னைக்கு வந்து இந்துக்கள்கிட்ட ஆயுதம் இல்லாத ஒரு நிலை. ஏன்னா இப்போ எல்லா வீட்லையும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மிக்சி கிரைண்டர்னு எல்லாம் தான் வந்திருக்கு. இந்த அம்புட்டு பயல்களும் பெரிய பெரிய கத்தியை கொண்டு வந்தாச்சுன்னா நம்ம வீட்டில் உள்ள பொம்பளைகளை தற்பாதுகாப்புறதுக்கு கூட எங்கள் வீட்டில் எதுவும் இருக்க போகிறது இல்லை. ஏன்னா நம்ம சமுதாயம் இப்படி போயிட்டு இருக்கு. RDO போலீஸ்காரங்க என்னடான்னா அவன்கிட்ட கேட்டு அவன் சட்டவிரோதமாக இருந்தாலும் அவனுக்கு எதிராக வேலை செய்யாதுன்னு எழுதி வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ போலீஸ் ஸ்டேஷனும் உங்கள் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டும் நமக்கு உதவிக்கு வராது. இது எப்படி நம்ம இதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, 1946 துலுக்க நேரடி நடவடிக்கை நடத்தினான் கல்கட்டால. அப்போ சுகவிருத்தி அங்கே பிரைம் மினிஸ்டர், அப்போ பிரைம் மினிஸ்டர்னு தான் சொல்லுவாங்க. அந்த ஆள் இருக்கும்போது நம்ம இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற ஆஃபீஸர் அவனுக்கு வேண்டப்பட்டவனா மாற்றிட்டு ஹிந்துக்கள் மீது தாக்குதல் நடத்தினான். ஹிந்துக்கள் எங்கெல்லாம் போலீஸ்காரன்ட்ட போனா போலீஸ்காரன் அவன் அடிச்சு வரட்டுறான். எக்கச்சக்க ஹிந்துக்கள் செத்து போனாங்க. கடைசியா கோபால் முகர்ஜி, அதாவது கோபால் பத்தான்னு நம்ம சொல்லுவோம், அந்த கோபால் பத்தா வந்து திருப்பி எதிர்த்தாக்குதல் நடத்த தொடங்கினார். 72 மணி நேரத்துல கலவரம் முடிஞ்சு போச்சு. அப்ப கோபால் பத்தாக்களை தயாரித்தால் தான் இந்து சமுதாயம் பாதுகாக்க முடியுமா? அப்படி கோபால் பத்தாக்கள் தயார் செய்வதுதான் இந்துக்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷனா? இந்த நிலைமைக்குத்தான் நாம் போய்கொண்டிருக்கிறோமா என்பதை திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் RDO இப்போ முடிவு பண்ணி சொல்லணும்.
இப்படித்தான் நீங்க நடந்துக்க போறீங்க, நீங்க சுகவிருத்தி மந்திரி சபையைத்தான் ஜோசப் விஜய் நடத்த போறாரு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, கோபால் பத்தாவை தயாரிக்கக்கூடிய வேலைகளைத்தான் ஹிந்து அமைப்புகள், ஹிந்து முன்னணி உட்பட எல்லா ஹிந்து அமைப்புகளும் செய்ய வேண்டும் அப்படின்னு அரசு விரும்புகிறதான்னு எனக்கு தெரியல. ஏன்னா வேற என்ன பண்ண முடியும்? இப்படிதான் 46 அங்க நடந்துச்சு. அன்னைக்கு கோபால் பத்தா அன்னைக்கு அந்த போராட்டத்தை முன்னெடுக்காட்டாச்சுன்னா இன்னைக்கு கல்கட்டா இந்தியாவின் ஒரு பாகம் இல்லை. இன்னைக்கு கல்கட்டா நம்மோட சேர்ந்து இருக்குன்னா அதுக்கு காரணம் கோபால் பத்தா. இன்னைக்கு அந்த நிலைமையில் இந்த திருப்பூரை கொண்டு வந்து விட்டிருக்கிறது இந்த அரசு, தமிழ்நாடு அரசு. இது மட்டும் இதுக்கு முன்னாடி இருந்த அதிமுகவும் திமுக, இன்னைக்கு வந்து தாவேகா, 3 அரசு அதே மாதிரி நடந்துகிட்டு. இதே நேரத்துல அங்க கருங்குளத்துல யாரு, 4 மாவடி பக்கத்துல மோகன்சிலி ஆசிரசுக்கு போகக்கூடிய இடத்துக்கு பக்கத்துல ஒரு கோயிலை வந்து ராத்திரி ராமாயணம் இடிச்சு போட்டிருக்கான். குறும்பூர்ல அங்க வந்து குறும்பூர்ல இடிச்சு போட்டிருக்கான். ஏன்டா இப்ப பலகாலமா இருக்கக்கூடிய இந்துக்கள் பெரும்பகுதியில் இருக்கக்கூடிய கோவில் இடிக்கப்படுகிறது, ஒரு துணுக்கம் இல்லாத இடத்துல சட்டவிரோதமாக மசூதி வருது, பங்களாதேஷில் இருந்து திருப்பூருக்கு வேலைக்கு வந்தவன் இங்க வரான்னா கேள்வி என்ன அப்படின்னா, இந்த அரசு இந்த மாதிரி ஹிந்து ஏரியால ஒவ்வொரு மசூதிகளை பிளான் பண்ணி வெளிநாட்டில் இருந்த ஆளுகளை வர வச்சு நாளைக்கு இந்த நாடு முழுக்க துலுக்கம் கலவரம் செய்வதற்காக ஒவ்வொரு இடத்திலையும் இப்ப செட்டப் பண்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை செட் பண்ணிட்டு இருக்கான். இதற்கு இந்த அரசு ஆதரிக்கிறதா? இதைத்தானே சுகவிருத்தி அரசு பண்ணிச்சு. என்ன வித்தியாசம் இருக்கு? அப்ப ஒரு பட்டவர்த்தனமாக ஒரு தாக்குதலை பாரத நாடு முழுவதும் நடத்துவதற்கு ஆட்கள் இறக்குமதி செய்யப்படுகிறார்கள். அதற்கான கட்டமைப்பு இப்பொழுது உருவாக்கப்பட்டு வருகிறது. இதற்கு அரசும் ஆதரவு தெரிவிக்கிறது. அப்ப இந்துக்களுக்குள்ள பாதுகாப்பு என்னாகும்? இந்த நிலைமை இப்படி இருக்கு. இந்த மல்லிகார்ஜுன கார்கேக்கு பையன் பிரியங்க் கார்கேன்னு பேர், அவன் அந்த ஆள் மந்திரியா இருக்க, அப்படி அதுவும் மரியாதை கொடுக்கப்பட வேண்டிய நபர் இல்லாத ஒரு ஆள். அந்த ஆள் அசம்பிளியில பேசுற, அப்படி எங்கள் மாநிலத்தில் எஸ்ஐஆர் நடத்தி இருக்கிறோம். இந்த எஸ்ஐஆர்ல பங்களாதேஷ் பாகிஸ்தான் காரங்க யாருமே இந்திய ஆதார் இதுடன் இல்லை. ஆனால் சில கீழ்மட்ட தொழில்களில் இருக்கக்கூடியவர்களை நாங்கள் கண்காணித்து வருகிறோம். இது என்ன பதில்? இந்த பங்களாதேஷ் காலனின்னே ஒன்று இருக்கு அங்க. அது மட்டும் இல்லாம நீங்க அந்த ஊர்ல போய் இந்த சின்ன சின்ன இந்த திங்கிறதுக்கெல்லாம் ஒன்று வருது, அது பேர் என்னவோ சொல்றாங்களே, ஸ்விக்கி, ஜொமேட்டோ, இந்த மாதிரி நம்ம ஆர்டர் போட்டா துளுக்க பேர்ல ஆள் வர்றான். மெல்ல அவனை கூப்பிட்டு கொஞ்ச நேரம் நம்ம பேச்சு கொடுத்தோம்னா தெளிவான பங்களா பேச்சு பேசுறான். கேட்டா அசாம்ங்கிறான், பீகாருங்கிறான். இன்னும் நம்ம துருவி 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 கேட்டாச்சுன்னா சரி சார் கிளம்புறேன்னு கிளம்பி போயிடுறான். இப்போ நம்ம ஊர்ல பாருங்க, இந்த அர்பன் அப்படின்னு ஒன்று, இந்த கிளீனிங் இதுக்கெல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டில் வந்து அர்பன் கிளீனிங் ஒருத்தன் வந்தான், ஏதோ ஷாஃபிக்கும் ஏதோ ஒரு துளுக்க பேர் தான். மெல்ல அவன்கிட்ட பேச்சு கொடுத்தாச்சுன்னா அசாமில் இருந்து வர்றேன்னா, ஆனால் அவனுக்குள்ள பேச்சு அதை மாதிரி இல்லை. நான் மெல்ல அவன்கிட்ட விசாரித்தேன். விசாரிக்கும் போது அசாமில் இந்த இடமா இந்த இடமா இந்த இடமா நம்மளும் கொஞ்சம் சுற்றி இருக்கோமே. கரெக்டாக அவன் வந்து பங்களாதேஷ் பார்டரில் இருக்கிற ஒரு இதை பற்றி சொன்னான். சொல்லிட்டு அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக கேட்டவுடனே நான் இந்த வேலைக்காக வேண்டி தான் வந்திருக்கேன். அது இப்போ அரசாங்கம் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரியாக இந்த சர்வீஸ் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரி, இந்த ஸ்விக்கி, சொமேட்டோ, இந்த அர்பன், இந்த டிரைவர்ஸ், இதில் யார் யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அவ்வளவு நம்பரையும் அவ்வளவு டீட்டெயில்ஸையும் வாங்கி ஒவ்வொரு என்ட்ரியும் நீங்கள் வந்து ரொம்ப தெளிவாக ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணும். இவனுக்குள்ள ஆதார் கார்டு உண்மையா பொய்யா, இவனுக்குள்ள ரேஷன் கார்டு உண்மையா பொய்யா, உண்மைக்கு இவனால எல்லா விஷயங்களையும் ப்ரூவ் பண்ண முடியுதா? ஏன்னா இன்னைக்கு கார்கே இந்த பதிலை சொல்லும் போது அரசுகளின் உதவியோடு இந்த வேலை நடந்திருக்குன்னு தெரியுது. ஏன்னா தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் எந்த லட்சணத்தில் நடந்ததுன்னு பார்த்தோம். பல இடங்கள்ல அதிகாரிகள் மசூதியில் உட்காந்து தான் ஃபில்லப் பண்ணவே செய்தாங்க. அப்போ அவன் எப்படி கொடுத்துருப்பான்னு பார்த்துறேன். ஏன்னா இன்னைக்கு பாருங்க, துலுக்கனே இல்லாத ஊர்ல வெளியூர் துலுக்கம் இங்க வந்து பிரச்சனை பண்றதுக்கு, அப்போ உள்ளூர் துலுக்கம் ஆதரவு இல்லாமல் நடந்திருக்குமா? அப்போ இந்த நான் ஏற்கனவே இந்த எஸ்ஐஆர் வந்த உடனேயே சொன்னேன்,
இந்த எஸ்ஐஆருங்கக்கூடிய நல்ல விஷயம்தான். ஆனால் இது தமிழ்நாட்டில் எப்படி நடக்கும் என்பது சந்தேகத்துக்குரியதான். நான் முதல்லயே சொன்னேன். நம்ம தான் இதே செய்திகள் சென்னையில் நான் நம்ம சொன்னது நம்ம எதை சந்தேகப்பட்டோமோ அது இன்னைக்கு நடந்திருக்கு. அதனால இது ஒரு சின்ன ஒரு பிரச்சனையாக நான் இதை பார்க்கல. தொடர்ந்து திருப்பூரை சுற்றி நடந்து வருகிறது. இந்து முன்னணி பேரியக்கம் இதற்காக ஒவ்வொரு இடத்திலையும் போய் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது. அதனால இந்து முன்னணி அமைப்பை நாம் பலப்படுத்த வேண்டும். கோபால் பத்தா எப்படி அன்று கல்கத்தாவை காப்பாற்றினாரோ அந்த மாதிரி இன்னைக்கு நம்மை காப்பாற்றும் ஒரு அமைப்பு உண்டுன்னா அது இந்து முன்னணி. இந்து முன்னணியை நாம் பலப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பல்வேறு கோவில் திருப்பணிகள் திருவிழாக்கள் நடத்த உதவியாக இருந்தவர் ஈவேரா. அதாவது அவர் பாஷையில் அவர் பெரியார்னு சொல்லியிருக்காரு, நம்ம சொல்றது இல்லை, ஈவேரா அப்படின்னு சொல்லி அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் சட்டசபையில நேற்றுக்கு பேசியிருக்கார். சட்டசபையில பல்வேறு மானிய கோரிக்கைகள் விவாதம்லாம் நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி வரும்பொழுது அறநிலையத்துறை பற்றி விவாதம் வரும் பொழுது அவர் இப்படி சொல்லியிருக்கார். சொல்லிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அவர் பல்வேறு திருப்பணிகள் திருவிழாக்கள் இதெல்லாம் நடத்துறதுக்கு உதவியாக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் கடனோட இருந்தது ஈரோடு தேவஸ்தான கமிட்டி, அதனோட தலைவராக போனதுக்கு அப்புறம் அவர் 45,000 ரூபாய் சேமிப்பை அதில் கொண்டு வந்தாரு. இந்த மாதிரி ஒரு பல விஷயங்களை அவர் செய்திருக்காரு. கோவில்களை அவர் பார்த்தது மட்டும் இல்லாமல் அதனுடைய செல்வங்கள்லாம் கொள்ளை போகாமலும் திருப்பணிகள் திருவிழாக்கள்லாம் சரியாக நடக்குவதற்கும் உறுதுணையாக இருந்தாரு. அவருடைய வழிகாட்டியை அதாவது ஈவேராவை வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டவர் தான் நம்மளுடைய முதலமைச்சர். அதனால அவர் தலைமையில இந்த கோவில் திருப்பணிகள் எல்லாம் சிறப்பாக நடைபெறும். நான் எப்படி பாக்குறேன்னா, அவர் ஒருவேளை இருந்து நிர்வாகம் தமிழகத்தை பண்ணியிருந்தாருன்னா எப்படி இருந்திருக்கும். அவர் இது வரைக்கும் அந்த மாதிரி பண்ணதுக்கான வாய்ப்பு அவர் கிடைக்கல. ஆனா அதே நேரத்துல இப்ப நான் பாக்குறேன் ஈவேராவினுடைய பேரனாக இப்ப விஜய் இங்க இருக்காரு. அதனால அவர் அவருடைய வழிகாட்டுது பேர்லாம் சிறப்பாக நடித்து வர எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு மட்டும் இல்லாம இந்த தேர்தல் அப்படிங்கிறதே சூரசம்ஹாரம் போன்றது. அப்படி சூரசம்ஹாரம் நடத்தி இன்னைக்கு விஜய் அவர் ஆட்சியை பிடித்திருக்கிறார் அப்படின்னு எல்லாம் அவர் பேசியிருக்கிறார். நடிகர் முதல்வர் ஆகிவிட்டார். அதனால ஒட்டுமொத்த அமைச்சரவையும் அழகாகவே நடிக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். முதல்ல ஈவேரா தான் அப்படி கோவில் நிர்வாகத்தின் எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால இனிமே என்ன பண்ணலாம்னா இருக்கிற ஈவேரா சிலைகள் எல்லாம் இப்போ இவர் ரமேஷ் ஈவேரா பேரனான ஜோசப் விஜயிடம் சொல்லி, கடவுள் இல்லை, கோயிலுக்கு செல்பவன் முட்டாள், கடவுளை நம்புவோன் காட்டும் பிராண்டி, இந்த கல்வெட்டுக்களை எல்லாம் மாற்றிவிட்டு திருப்பணிகளில் சாதனை படைத்த ஈவேரான்னு எல்லா கல்வெட்டையும் மாத்திடலாமே. நிச்சயமாக அவர் தான் செய்திருக்காருல்ல. ஆமா, அப்ப அவர் தானே நிர்வாகத்தின் அடையாளம். பண்ணு. நான் இப்ப என்ன சொல்றேன்னா, எங்கெங்கெல்லாம் ஈவேரா சிலை வச்சிருக்கோ, சிலை இருக்கிற இடத்துல எல்லாம் இந்த முட்டாள் காட்டும் பிராண்டி இந்த சிலை அம்புட்டி அந்த கீழே இருக்கிற கல்வெட்டு அவ்வளோத்தையும் எடுத்துட்டு கோயில் நிர்வாகத்தின் வழிகாட்டின்னு வைங்க கல்வெட்டு. அதை வைக்கிறதுக்கு இந்த பேரனுக்கு துணிவு இருக்கான்னு நான் பார்க்குறேன். எலெக்ஷனுக்கு முன்னாடி வர விஜய், ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஜோசப் விஜய். எப்படின்னா அதுக்கு முன்னாடி கிறிஸ்தவ அடையாளத்தை மறைத்தார்கள். எலெக்ஷன் வந்த உடனே ஜோசப் விஜய் வந்த உடனே அப்ப ஏன் இதே ஃப்ராடு. இப்ப இதோட தொடர்ச்சி இது. அதுக்கப்புறம் என்னடான்னா, இவர் போன தடவை இவரை சிஎம் போய் பார்க்கும்போது ஒரு மேரி சிலை, அப்புறம் ஒரு ஈவேரா புஸ்தகம், இதை கொடுத்து போட்டோ. அது அந்த நேரத்துல ஏன்டா நம்ம கோயில் மந்திரியா இருந்து ஏன்டா இதை கொடுத்தேன்னு சொன்ன உடனே இந்த தடவை அவர் போய் ஒரு வேலை கொடுத்து விட்டாராம். சூரசம்ஹாரம் ஒரு வேலை இது பண்ணிட்டார். இதெல்லாம் எதுக்கு இந்த ரீல்ஸ் விளையாட்டு? நான் என்ன சொல்றேன், அப்படி ரொம்ப நிர்வாகத்தை பத்தி கவலைப்படுறா அப்படின்னு சொன்னா, நல்ல சிவன் கோயில்னு ஒரு கோயில் நம்ம வாசுதேவநல்லூர் புளியங்குடி பெல்ட்டில் இருக்கு. இந்த கோவிலுக்கு சொந்தமா நிறைய நிலங்கள் இருக்கு. கோவிலை காணல, ஆனா பழைய ரெக்கார்டில் இந்த கோவில் இருந்ததாக இது இருக்கு. ரமேஷ் அமைச்சர் அந்த நிலத்தை கொஞ்சம் இப்ப மீட்டு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவார. இந்த மாதிரி நான் நூற்றுக்கணக்கான கோவிலோட லிஸ்ட் தரேன். நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துடலாம். டீட்டெயில்ஸ் கொடுத்துடலாம், சர்வே நம்பர் உட்பட அனைத்து கொடுத்துடுறேன். செய்வாரா? அது மட்டும் இல்லாம பெரியநாயகி அம்மன் கோயில்
அந்த கோயிலுக்குள்ள சொத்து இன்னைக்கு இப்ப வர பிளாட் போட்டு ஊத்திக்கிட்டு இருக்க. நடவடிக்கை எடுக்கலாமே. திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு சொந்தமான சொத்து புளியங்குடியில் இருக்கு. ஆமா. அந்த சொத்தை மீட்டு திருச்செந்தூர் முருகனுக்கு கொடுக்கலாமே. சர்வே நம்பர் உட்பட சொல்றேன். பெத்தநாதீஸ்வரர் கோயில், ஏகப்பட்ட கோவில். பெரியகுளம் பக்கத்துல தாமரை குளம்னு ஒரு இடம். அங்க மலையில அந்த அந்த மலைக்கு பேரே வெங்கடாஜலபதி கரடுன்னு பேரு. அத ஒரு கிறிஸ்தவ பையன் என்ன பண்ணியிருக்கான்னா, அவன் காலேஜ் கட்டுறேன்னு ஒரு ஏரியாவை வளைச்சு அதுக்குள்ள வந்து கல்லறை, அவனுக்குள்ள சர்ச்சு, பிரேயர் இது எல்லாத்தையும் கட்டி வச்சிருக்கேன். பெருமாள் கோயிலுக்கு மேல ஒரு துலுக்கம் ஒன்று தூக்கி கொண்டு வச்சிருக்கேன். அதுக்கு தனியா பாதை வேற போட்டிருக்கேன். இப்ப இந்த கோயிலை இடிச்சு போட்டு 2 வருஷமா இன்னும் கும்பாபிஷேகம் நடத்தல. அதுக்கெல்லாம் வந்து ரமேஷ் கண்ணுக்கு தெரியாது. அந்த திருப்பணி 2 வருஷமா, பாலாலயம் பண்ணி 2 வருஷமா அந்த கோயிலை கட்ட துப்பு இல்லை. 8 கோவில்களுக்கு இப்ப இவங்க வந்து ராஜகோபுரம் கட்ட போகிறார்கள்னு ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. ஆமா. இந்த 8 கோவில்ல ராஜகோபுரம் கட்ட போறதுல ஒரு முக்கியமான கோவில் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் அந்த பகுதியில வந்து இருக்கக்கூடிய காலப்பட்டிங்கிற ஊர்ல இருக்கிற மாரியம்மன் கோவில். அந்த கோயிலும் முன்னாடி ஹெச்ஆர்என்சி எடுத்தது. இப்ப ஹெச்ஆர்என்சி இருந்து மீண்டும் இந்துக்களிடம் கோவில் வந்து விட்டது. ஆனா அந்த கோவில், அந்த தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட கோவில்ல ஒரு கோயில் அது. இவங்க இருந்து அது இங்க போயாச்சு. அப்ப கோரிக்கை வைத்தார்களாம். இந்த கோரிக்கைக்கு இப்ப செவிசாய்க்கிறார்கள். என்ன விஷயம் தெரியுமா? அந்த கோயிலுக்குள்ள நிலத்துல சர்ச்சை கட்டிவிட்டான். அந்த சர்ச்சையை எடுத்து இந்துக்கள் கோர்ட்ல கேஸ ஃபைல் பண்ணி அந்த சர்ச்சை ஸ்டே வாங்கி வச்சிருக்கான். ஸ்டே வாங்கினது மட்டும் இல்லாம இந்த தாவேக்கா அரசின் கிறிஸ்தவ ஆதரவு போக்குனால் சட்டவிரோதமாக சர்ச்சைகள் கட்டுகிறார்கள்ங்கக்கூடியது நீதியரசர் திரு ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் அந்த தீர்ப்பிலேயே குறிப்பிட்டிருக்கார். 2வது, கிறிஸ்தவ அதிகம் இல்லாத இடத்துல இங்க மாதிரி ஒரு சர்ச்சை கட்டுவது என்பது உள்நோக்கம் கொண்டதாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்கக்கூடியதும் அவருக்குள்ள தீர்ப்பில் இடம் பெற்றிருக்கு. அந்த கோயிலுக்கு இப்ப இவங்க அலாட் பண்ணியிருக்காங்களாம். அப்ப என்ன அர்த்தம்? அந்த பக்கத்துல இருக்கிற சர்ச்சை எதுக்காம இருங்க, இந்த கோவில் இப்ப இந்துக்கள் கையில இருக்கிற அந்த கோயிலை புடுங்கி அந்த இடத்த மெல்ல ஒதுக்கிறதுக்கு இப்ப அந்த கோவில்ல இப்ப அறிவிப்பு வந்திருக்கு. தாமரகுளம் கோயில்ல இப்ப கும்பாபிஷேகம் பண்ணலாமே, ஏன் அந்த கோயிலுக்கு போகல? எப்படி என்னால நூற்றுக்கணக்கான கோயில்கள் காட்ட முடியும். அதனால இது என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, இதுக்கு முன்னாடி வந்து ஒரு மாதிரி, இப்ப இன்னொரு மாதிரி. ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெளிவாக தெரிகிறது. திமுக வீழ்ச்சிக்கு அந்த அறநிலையத்துறை அமைச்சர் காரணம், இந்த வீழ்ச்சிக்கு இவர் காரணமாக இருப்பார்னு நான் நம்புறேன். 2 பேரும் சட்டசபையில சிவன் சொத்து குலநாசம்னு 2 பேர், 2 பேரும் குலநாசம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப 2 குலமும் நாசமாயிடாம இருக்கணுமே நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஏன்னா பகைவருக்கும் அருள்வாய் நெஞ்சே அப்படிங்கக்கூடியதுல பிரார்த்தனை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா என் தர்மம் அப்படி பிரார்த்தனை பண்ணாது. தர்மம் என்ன, நீ அப்படி பிரார்த்தனை பண்ணாதேன்னு இப்போ வந்து என்கிட்ட அசரீரியாக சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, தப்பு பண்ணவே தண்டனை அனுபவிச்சாகணுங்கிறது தான் தர்மம். அதனால நான் அதுல ரொம்ப தெளிவானவன். நான் வந்து இருக்கிற தப்பெல்லாம் பண்ணிவிட்டு போய் பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டு அடுத்த நாள் ஃப்ரெஷ் தப்பு பண்றது வந்து நம்ம சமயம் நமக்கு அப்படி சொல்லி கொடுக்கல். அதனால சிவன் சொத்து குலநாசம் என்பது நல்லா பொருந்தும். அது மட்டும் இல்லாம நாசம் செய்வதற்காகவே ஒரு எக்கோசிஸ்டத்தை கிரியேட் பண்றீங்க பாருங்க. அந்த எக்கோசிஸ்டத்தை கிரியேட் பண்ணக்கூடிய அனைவருக்கும் இது பொருந்தும், இந்த சிவன் சொத்து குலநாசம் கூடியது. அதனால ஈவேராவை வந்து கோயிலுக்குள்ள கொண்டு வரக்கூடியதுங்கிறதே ஒரு அயோக்கியத்தனமானது. அவர் ஏதோ நெஞ்சில குத்தின முள்ளுங்கிறாரு, இவர் வேற ஏதோ குத்தின முள்ளுங்கிறாரு. இதெல்லாம் என்ன அப்படின்னா, ஈவேராக்கும் கோவிலுக்கு என்னடா சம்பந்தம்? கோவிலை இடிக்கணும்னு சொன்னால இவரை ஏன் நீங்க கோயிலுக்குள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? ஏன்டா இதே மாதிரி ஒரு கிறிஸ்தவ விஷயத்திலேயோ ஒரு துலுக்க விஷயத்திலேயோ இதே மாதிரி சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்த சொல்லுவீங்களா? ஈவேராவை வந்து நீங்க வக்ஃபு போர்டுக்கு உள்ள கொண்டு வந்து பேசுவீங்களா? இல்ல கிறிஸ்தவ சம்பிரதாயம் சார்ந்த விஷயத்துல ஈவேராவை கொண்டு வந்து பேசுவீங்களா? பேச மாட்டேங்கல்ல. அப்புறம் என்ன எடுத்துக்கிட்டா இந்துக்களுக்குள்ள வந்து கொண்டு வரணும்.
இந்த மதத்தை ஒழிப்பேன்னு சொல்லக்கூடியவனை வச்சு நீங்க வந்து இவருக்குள்ள இது வரணும். அப்ப என்ன நீங்க வந்து அப்ப ஹிந்துன்னா அனாதைன்னு நினைக்கிறீங்களா? என்ன ஹிந்துக்களை எதிர்த்தவனை வச்சு ஹிந்துக்களுக்கு ஐடென்டிட்டி ஆஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இப்ப இதே மாதிரி நானும் ஐடென்டிட்டி ஆஸ்கிரைப் பண்ணட்டுமா? இவங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். உதயநிதியை வச்சு நான் வந்து தாவேகாக்கு ஐடென்டிட்டி ஆஸ்கிரைப் பண்ணட்டுமா? விடுவே இல்லை. என்ன அயோக்கியத்தனம்? இப்ப ஹிந்து சமுதாயம் நான் புறம்போக்குன்னு நினைக்கிறீங்களா? ஈவேரா அந்த பிள்ளையார் கோவில் ட்ரஸ்ட்ல இருந்து ரிசைன் பண்ண ரெசிக்னேஷன் லெட்டர் இந்த ஆள் படிச்சிருக்காரான்னு கேளுங்க. முதல்ல படிக்கட்டும். கோவில்களை பத்தி ஈவேரா சொன்னது என்ன படிக்கட்டும். இல்ல அதுக்கு முன்னாடி ஈவேரா இப்படியெல்லாம் இருந்தார், அதனால் அந்த ஈவேரா தான் எங்க தலைவர் பின்பற்றுற ஈவேரா, அதனால ஈவேரா வந்து ஹிந்துத்துவத்தின் அடையாளம் அப்படிங்கக்கூடியத இனிமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, எங்கெல்லாம் ஈவேராவை பற்றிய பேச்சு வருகிறதோ அங்கெல்லாம் வந்து ஆலயம் காத்த ஈவேரான்னு நீங்க சொல்லுவீங்களா? முதல்ல காவி கொடுப்பாங்களா ஈவேரா? அப்போ அவர் கோவில் நிர்வாகத்தை இவ்வளவு தூரம் சீர் செய்தார். அப்ப அவர் கோவிலுக்கு அவர் எப்படி போயிருப்பாரு? ஏன்னா அவர் அவ்வளவு பெரிய பக்திமான்ட்டீங்கல்ல. அதனால என்ன பண்ணணும்னா, ஈவேராவுக்குள்ள கதையில என்ன சொல்றாங்கன்னா, ஈவேரா பிறப்பதற்கு காரணமே என்னன்னா, வெங்கடப்ப நாயக்கர் வந்து அந்த அர்த்தநாரீஸ்வரர் கோவில் திருச்செங்கோட்டுல போய் பிரார்த்தனை பண்ணதுனாலதான் ராமசாமி நாயக்கர் பிறந்தார் அப்படிங்கிறது அவர் வரலாறு. ஆனா அங்க போய் குழந்தை பத்ததுக்கு தப்பான அபிப்பிராயத்தை சொன்னது வந்து இந்த பெருமாள் முருகன் கூடிய ஒரு பயம். அதனால ஈவேராவின் பிறப்பை நான் மோசமாக பேச மாட்டேன். பெருமாள் முருகன் வேணா ஈவேராவுக்குள்ள பிறப்ப அந்த கதையை வைத்து ஈவேரா யாருக்கு பிறந்தாலும் ஆராய்ச்சி பண்ணட்டும், நான் அதை செய்ய மாட்டேன். எனக்கு வந்து நம்பிக்கை இருக்கும், அவர் நல்லா தான் பிறந்திருக்கார். ஏன்னா எனக்கு இறை நம்பிக்கை உண்டு. ஏன்னா அதை ஆய்வு செய்து அவர் வந்து வேற மாதிரி ஆய்வு செய்ததுனால அவருக்கு அந்த சந்தேகம் வந்திருக்கலாம். எனக்கு அந்த சந்தேகம் எல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் அவரை மதிக்கிறேன். அதனால அப்படிப்பட்ட ஈவேரா அது வந்து சிவங்கோயில், அவருக்கு வேங்கடப்ப நாயக்கருங்கிறது வந்து வைணவ பேர், ராமசுவாமிங்கிறதும் வைணவ பேர். அதனால தமிழ்நாட்டில் இருக்கிற ஈவேரா சிலைகளை மொத்தம் எடுத்து அதை சரி பாதியாக்கும், இல்லை 3ஆக பிரிப்போம். 1/3 சிலையில பட்டை அடிப்போம், அடுத்த 1/3 சிலைக்கு நாமம் போடணும், அடுத்த 1/3க்கு வந்து குங்குமம் போட்டு வைக்கணும். இதை ரமேஷ் பண்ணுவாரா? அப்படி அடையாளப்படுத்த முடியுமா? ஏன்னா அவர் தான் கோயில் நிர்வாகி தானே நீங்க பாக்குறீங்க. அப்ப கோவில் நிர்வாகி அப்படித்தானே இருந்திருக்க முடியும். அவர் எந்த கோவில்ல இருந்தாரோ அப்படித்தானே இருந்திருக்க முடியும். நிச்சயமாக செய்யட்டும். கீழே இருக்கிற வந்து கடவுளை நம்புவோன் முட்டாள், கோயிலுக்கு செல்வம் காட்டும் போற அதெல்லாம் எடுக்கட்டும், எடுத்து கோயில் நிர்வாகங்களை திறம்பட செய்தவர் அப்படின்னு வைங்க எல்லா இடத்துலையும். அதனால இது வந்து ஹிந்துக்களுக்குள்ள அடையாளத்தை அழிப்பதற்காகவும் ஹிந்துக்களுக்குள்ள ஆன்மீக உணர்வை கொச்சைப்படுத்துவதும் தான் இந்த பேச்சோட நோக்கம். இந்த மாதிரி பேசியாச்சுன்னா இதுக்கு நோக்கம் இதை கவனிக்க, இதெல்லாம் மிஷனரிஸோட டாக்டிஸ். நம்ம சமயத்துக்குள்ள அடையாளத்தை அழித்து திசை மாற்றி உங்களுக்கு எந்த பண்பாட்டு வேர்களும் இல்லாமல் அதை ஒழிக்கணும். அதை ஒழிச்சா பாக்கி வேலையை அப்போ அடுத்தவன் பார்த்துப்போம். இதற்குள்ள ஏஜென்ட்டு தான் இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த ஜோசப் விஜய் ஆட்சி. இந்த ஏஜென்ட்டுக்குள்ள கையாளு தான் இந்த ரமேஷ். அதனால இது வந்து தமாஷாக கடந்து போகக்கூடிய பேச்சல்ல. இந்த அரசு தனது நோக்கத்தை, ஹிந்து அடையாள அழிப்பு என்ற தனது நோக்கத்தை தொடர்ந்து வெளிப்படுத்தி வருகிறது. இதை அறநிலையத்துறை வாயிலாக மீண்டும் வெளிப்படுத்தி இருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். டிரான்ஸ்நேஷனல் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ் ஈழம், அதாவது TGTE அப்படிங்கக்கூடிய அந்த அமைப்பு வந்து சீனாவுடனான உறவுகளை மேம்படுத்துவதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு செய்தி வந்து வெளிவந்திருக்கு.
அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏற்கனவே வந்து அமெரிக்காவை வந்து ஒரு மையமாக வைத்து உருத்திரகுமார் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பு அவர் நடத்திட்டு இருந்தார். அந்த அமைப்பு வந்து இந்த டிரான்ஸ்நேஷனல் கவர்மெண்ட் ஆஃப் தமிழீழம் இதை பத்தின ஒரு விஷயத்தை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த அமைப்பு இப்ப இருக்கா இல்லையா அப்படிங்கிறதை கண்டறிய முடியாத வகையில இருக்கு. அப்படிங்கிற நிலையில இன்னைக்கு வந்து ஒரு விஷயம் வெளியே வந்திருக்கு. என்ன அப்படின்னா, சைனீஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் ஹாங்காங், அதாவது சீன பல்கலைக்கழகம் ஒன்றோட வந்து அந்த பல்கலைக்கழகத்தோட இந்த அமைப்பு, அதாவது டிரான்ஸ்நேஷனல் கவர்மெண்ட் ஆஃப் தமிழீழம், இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஒரு இது பண்றாங்க. அதுல வந்து ஒரு ஆய்வு ஒன்று எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எதை பத்தின ஆய்வு அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழீழ அரசை நிறுவுவதற்கான சட்ட ரீதியான சர்வதேச ஏற்பாடுகள், அதனுடைய சவால்களை ஆராயும் உடைய நோக்கில் ஒரு ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு ஆளை நாங்க வந்து எதிர்நோக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விளம்பரம் வந்து வெளியாகி இருக்கிறது. இதுதான் இன்னைக்கு வந்து ஒரு பிரச்சனையா இருக்குது. எப்படி இது புதிதாக அப்ப அந்த அமைப்பு இன்னும் இருக்கிறதா அப்படிங்கக்கூடிய பல கேள்விகள் வந்து இன்னைக்கு எழுந்திருக்கிறது. இதோட அதாவது இதுக்கு முன்னாடி வந்து கிறிஸ்தவ நாடுகள் இவங்களை மையப்படுத்தி தான் இந்த பிரிவினைவாதத்தை வந்து கிறிஸ்தவ நாடுகள் இங்கே வந்து இலங்கையில் ஏற்படுத்தினாங்க. அதுக்கு ஆதரவாக நம்ம ஊரில் இருக்கக்கூடிய சர்ச்சுகளையும் அவங்க பயன்படுத்தினாங்க. அப்போ இந்த இலங்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்வு செய்ய கொடுப்பதற்காக பல காலங்களில் இந்திய அரசு முயன்றிருக்கிறது. ஒவ்வொரு முறையும் அதுக்கு வந்து தடை கற்களாக இருந்தது வந்து இந்த கிறிஸ்தவ சர்ச்சுகள். இன்னும் சொல்ல போயாச்சுன்னா, இந்தியாவுக்கும் இலங்கைக்கு இடையில் அந்த பாலம் கட்டணும்னு வரும்போது அதை முதலாவது எதிர்த்தது யாருன்னா கொழும்பு பிஷப்பும் மன்னார் பிஷப்பும் யாழ்ப்பாணம் பிஷப்பும் தான் அதை முதல்ல எதிர்ப்பு தெரிவித்தார்கள். ஏன்னா எக்காரணம் கொண்டு தமிழன் நன்னாயிடக்கூடாது, அவன் நல்லா இருக்கான், அவன் அந்த பிரச்சனையோடய இருந்தால் தான் நாங்கள் எவ்வளோத்தையும் மதம் மாற்றி அதுக்கப்புறம் நாங்கள் அதிலிருந்து தனிநாடை பிரிச்சுப்போம், அப்புறங்கிறது தமிழ்நாட்டிலேருந்து நாங்கள் அவங்க கொண்டு சேர்த்துப்போம். இந்த விஷயத்தில் அவங்க தெளிவாக இருக்காங்க. இன்னும் இதே விஷயம் வந்து நமக்கு வடகிழக்கு மாநிலங்களில் நடந்து, இதை பற்றி நான் பல முறை சொல்லியிருக்கேன். ஷேக் ஹசீனா வந்து அந்த பர்மா, இந்தியா, பங்களாதேஷில் இருக்கக்கூடிய சில கிறிஸ்தவர்கள் அதிகம் வாழக்கூடிய பகுதியை வைத்து தனிநாடு செய்வதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கக்கூடியதை சொன்னாங்க. நீங்கள் இதே விஷயத்த அந்த அர்ஜுனன் ராமநாதன்கக்கூடிய எம்பி பேசினார். அதே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் அவரை வரவேற்றது. அதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவரை கூப்பிட்டு வந்து நிகழ்ச்சி எல்லாம் நடத்தினார்கள். அவர் வந்து டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டில் வந்து அரசியல் கருத்துக்களையும் தெரிவித்தார். அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் மரியாதையுடன் அவரை திரும்பி அனுப்பிச்சு விட்டது ஒரு ஜோசப் விஜய் அரசு. இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடிய நேரத்தில் நான் அந்த நேரத்தில் இதே செய்திகளில் நான் இன்னொரு விஷயத்தை குறிப்பிட்டேன். யாழ்ப்பாணம் பகுதிகளில் முன்னாடி நம்ம ஊரில் NCBHன்னு ஒன்று இருந்தது, நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ்ன்னு. அது எப்படின்னா, அந்த காலத்தில் ரஷ்ய கம்யூனிஸ்டுகள் அவங்க சிந்தனையை விதைவிப்பதற்காக அதை நடத்தினாங்க. நம்ம ஊரில் ஊராக அதுக்கு வந்து இந்த புத்தக இதெல்லாம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இதே மாதிரியான ஒரு புத்தக கண்காட்சியை வடக்கு இலங்கையில் யாழ்ப்பாணத்து பக்கத்தில் அந்த சீன அமைப்பு பண்ணுவதற்கான அனுமதியை அந்த இலங்கை அரசு கொடுத்தது. இதற்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து யாழ்ப்பாணம் யூனிவர்சிட்டிக்குள்ளே சீனர்களை அவர்கள் விட்டதில்லை. அனுரா அரசு வந்ததுக்கு அப்புறம் தான் அவர்களை விட்டார்கள். ஏன்னா இவர் ஒரு கம்யூனிஸ்ட்காரர். இப்போ சீனா வந்து இப்போ வந்து இலங்கையில் வந்து அதிக கவனம் காட்டுது. எப்படின்னா, ராஜபக்சே வந்து எல்லாத்துல ஹம்பன் தோட்டா ஹார்பர், அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒவ்வொரு இதாக பண்ணுறது. இப்போ வடகிழக்கு பகுதிகளில் நிறைய சீன ப்ராஜெக்ட்ஸ் வருது. இன்னும் சொல்ல போயாச்சுன்னா பல ப்ராஜெக்டுகளில் பல சீனா எக்ஸ்பர்ட்ஸ் தான் அங்கே வந்து உட்காந்துருக்காங்க. அவங்க சீனா அந்த ப்ராஜெக்ட் வேலையை பார்க்குறதையும் கூட இந்தியாவை வந்து உளவு பார்க்கும் வேலைகளையும் நிறைய செய்து வருகிறார்கள். இந்த செய்தியை நம்ம பலமுறை ஸ்ரீ டிவியில் நம்ம சொல்லிக்கிட்டு வரோம். ரேடியோ கூட அவங்க சைனா வச்சு பண்றாங்க. சைனா வச்சு அவங்க பண்ணக்கூடிய ஒரு இது கூட நம்ம ரேடியோ ஃப்ரீக்வன்சி இதெல்லாம் பண்ணக்கூடியதை பண்ணிக்கிட்டு இதை பற்றி நம்ம ஏற்கனவே செய்திகள் சிந்தனைகளில் பார்த்தோம். இதன் தொடர்ச்சியாகத்தான் நம்ம இதை பார்க்கணும். இப்போ என்ன ஒரு ஷிஃப்ட் வருது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, ஒரு குரூப் சர்ச்சோட இருக்கு. இப்போ இலங்கையில் ஒரு பாலிடிக்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. இது என்ன பாலிடிக்ஸ் அப்படின்னு சொன்னா, இப்போ இருக்கிற அனுரா அரசு வந்து நிறைய தமிழர்கள் மத்தியில் ஒரு இணக்கமான ஒரு போக்கை கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்துக்கிட்டு வருது. இப்போ அதை பயன்படுத்தி எப்படி வந்து மறுபடி வந்து உள்ள நுழைவது, இப்போ சீனா அந்த வேலையை பார்க்குது. இதெல்லாம் அமெரிக்கா முன்னாடி செய்து கொண்டு இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் வேட்டிக்கன் அந்த காலத்தில் செய்து, உலகம் முழுக்க கிறிஸ்தவர்கள் செய்த வேலை, ப்ராட்டஸ்டன்ட் ஆகட்டும் சரி, ரோமன் கேத்தலிக் ஆகட்டும் சரி, பல நாடுகளில் இந்த மாதிரி வேலை செய்யக்கூடியது அவர்களுக்குள்ள வழக்கம். இப்போ பாருங்களேன், நம்ம ஊரில் இந்த செர்கியோ அகார் சப் ரீஜனல் நேஷனலிசத்தை பற்றி பேசினார். அப்படி விஜய்கிட்ட பார்க்கும்போது அந்த வார்த்தையை பயன்படுத்தினார். இப்போ பாருங்க,
அதில் ஒரு அரசியல் பாருங்க. இங்கேருந்து போயிட்டு காஷ்மீர் அது இந்தியாவோட ஒரு பார்ட். அப்புறம் லே லடாக்குக்கு போனார். அங்கே பேசின உடனே உடனே பாகிஸ்தான்காரன் அவரை இது பண்ணார். உடனே அங்கே சைனாக்காரன் அதை கண்டித்தான். அதனால் நாங்கள் வந்து யாருக்குமே விரோதிகள், நாங்கள் வி ஆர் க்ளோஸ் டு இந்தியா அப்படின்னு இவர் மேலே ஒரு ஆப்டிக்ஸ் பண்ணுறாராம். இந்த ஆப்டிக்ஸ் அங்கே பண்ணக்கூடிய நேரத்தில் அங்கே உள்ள வெளியுறவு நேரம் மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டிஸுக்கு போகிறாரு. அதுக்கப்புறம் இங்கே இவர் சப் ரீஜனல் நேஷனலிசத்தை பேசுகிறாரு. அதே நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, இவங்க நாட்டிலிருந்து வரக்கூடிய மல்டிநேஷ்னல் கம்பெனி ஆப்ரேட் பண்ணக்கூடிய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இந்தியாவுக்கு விரோதமான போராட்டங்களை ஊக்குவிச்சுக்கிட்டு இருக்கு. கேட்டால் அல்கோரிதம் சரியா இல்லை, அதனால தான் பிரைம் மினிஸ்டரே அதை ஆஃப் பண்ணிடுச்சு. அப்போ அல்கோரிதம் எழுத தெரியாதவனை வச்சுக்கிட்டு ஒரு கம்பெனியை நடத்தலாமா? கண்டிப்பா. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நம்ம டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இருக்கு. என்ன ஏன் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு? இல்லைங்க, இங்கே டிரைவர் சரியா வண்டி ஓட்டலை. அப்போ வண்டி ஓட்ட தெரியாதவனை டிரைவராக போட்டாச்சுன்னா என்ன பண்ணோம்? அந்த கம்பெனி அந்த வேலைக்கு எடுத்தவனெல்லாம் நீங்கள் சார்ஜ் பண்ணணும். கண்டிப்பா. அப்போ அல்கோரிதம் எழுத தெரியாதவன் வச்சு நீ கம்பெனி நடத்தினா இதனால வர்ற பாதிப்பு எவன்ஜா சந்திக்கிறது? அப்போ அந்த கம்பெனியை வேலையா ஜோலியை முடிக்கணும் நியாயத்துக்கு. ஸோ அப்படி அமெரிக்கா இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் செய்து வந்தது. இன்னைக்கு செய்து வருகிறது. இன்னைக்கு இதே வேலையை இன்னைக்கு சைனா இன்னைக்கு இந்த வேலையை செய்கிறது. ஏன்னா இன்னைக்கு அங்கே ஒரு கம்யூனிஸ்டுக்குள்ள ஒரு வலுவான ஒரு பிடி இருக்கு. அப்போ என்ன நடக்க போகுது? இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நிறைய சைனீஸ் ப்ராஜெக்ட் வடகிழக்குல வருது. இன்னும் சொல்ல போய் நம்ம தமிழ்நாட்டில் ஷாஜஹான் ஒருத்தர் மந்திரியா இருக்காரு. இவரை ராஃப் ஹக்கீம்னு ஒருத்தர் போய் இடையில பார்த்தாரு. அதுக்கப்புறம் வேற பல முஸ்லீம் லீகை சார்ந்தவர்கள் இவர் பல நாடுகள் எல்லாம் போய் பார்த்தாரு. இவர் மலேசியாவுக்கு போகும்போது இந்த கிரசன்ட்டுங்க ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு இந்த வண்டலூர்ல, இந்த ஜூவுக்கு பக்கத்துல. அந்த யூனிவர்சிட்டிக்காரர் தான் அவருக்கு அங்கே மலேசியாவில் பல ஏற்பாடுகளை செய்து கொடுத்ததாகலாம் நமக்கு தகவல் வருது. அவர் அந்த மாதிரி பலரெல்லாம் இவர் உலகம் முழுக்க சந்தித்து வருகிறார். இவங்க இந்த இலங்கை தொடர்புல வருது இல்லை. அதாவது நமது ஷாஜஹான் யாரோட டச்சில் இருக்காரோ இலங்கையில, அவங்களெல்லாம் அங்கே உள்ள சைனீஸ் அம்பாசடர் உதவி வாங்குறாங்க. இந்த விஷயத்தையும் நம்ம ஸ்ரீ டிவியில ஏற்கனவே பண்ணியிருந்தோம். இப்போ இதோட நீங்க எதை வச்சு பார்க்கணும்னா, இப்போ சமீபத்தில் இந்த ஒரு மாநாடு நடந்துச்சு. அதாவது தொண்டர்கள் எல்லாம் தூக்கி எறிஞ்சாங்களே, அது என்னது? அது திருமாவளவன் மாநாடு. அந்த மாநாட்டுல தீர்மானத்துல ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, தனிநாடு தான் தீர்வு அப்படிங்கக்கூடியதை நாங்கள் ஏற்றுக்கொண்டாலும், அதுக்கப்புறம் வைகோ என்ன சொல்றாரு, வன்னி அரசு தான் ஈழத்தின் அமைச்சர் அப்படிங்க. தமிழீழத்துக்கு ஒரு ரெகக்னைசேஷன் வேணுங்கிறதே ஒரு தீர்மானமாகவும் அதுல அவங்க கொண்டு வராங்க. அப்போ இது எல்லாம் பார்க்கும்போது என்ன அப்படின்னா, இப்போ இதில் கம்யூனிஸ்ட் வெளியில இருந்து ஆதரவு. அப்போ கிறிஸ்தவ ஆதரவு ஆல்ரெடி இருக்கு. இப்போ அடுத்தது கம்யூனிஸ்ட்காரனையும் உள்ள கொண்டு வரணும். ஏற்கனவே முஸ்லீம் லீக்காரனுக்கு பாகிஸ்தான் எம்பசி, சைனா எம்பசியோடு இலங்கையில் தொடரும். MMM மிஷனரி மார்க்சிஸ்ட் முஸ்லீம் ஆக்சிஸ் தெளிவாயிடுச்சா? தமிழ்நாட்டில் அதுக்குள்ள ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அந்த தொடர்புகள் இருக்கா? அங்க இப்ப கம்யூனிஸ்ட் ஆட்சி செய்கிறதா? கம்யூனிஸ்ட் உதவியுடன் தமிழ்நாட்டில் ஆட்சி இருக்கா? இந்த ஆட்சியில முஸ்லீம் லீக் அங்கம் வகுத்துக்கிறதா? இந்த ஆட்சியை நடத்துபவர் கிறிஸ்தவரா? கூட்டி கணிச்சு பாருங்க. கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு சரியா இருக்கும். அதனால இந்த செய்தி இங்கக்கூடியது ஏதோ ஒரு ஆராய்ச்சிக்கு கேட்குறாங்கங்கிறது அல்ல, அடுத்த ஒரு நரேட்டிவ் செட்டிங்கான தொடக்கம். இது இந்திய அரசு இதை எப்படி பார்க்க போகிறது என்று எனக்கு தெரியல. ஏன்னா நானும் பல அதிகாரிகள்கிட்ட பேசியிருக்கேன். ஒரு விஷயம் நடக்கலைங்கிறதுக்குள்ள காரணங்கள் பலர் என்கிட்ட சொல்றாங்க. அதை எப்படி சாதிப்பது அப்படிங்கக்கூடிய ஒரு வேகம் இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு அமெரிக்க தூதரகத்திலேயோ இல்லை சீன தூதரகத்திலேயோ இருக்கக்கூடிய வேகம் இந்திய தூதரகத்தில் இல்லை என்பதுதான் உண்மை. ஏன்னா இவ்வளவு உதவி நம்ம இந்தியா இலங்கைக்கு செய்ததுக்கு அப்புறம் கூட அதை வச்சு உங்களால் இன்னைக்கு ஜெயிக்க முடியல அப்படின்னு சொன்னால் தூதரகத்தின் தோல்வியாக நான் பார்க்கிறேன். இது இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய விஷயம் என்பது ஒரு சர்வதேச பிரிவினைவாத பயங்கரவாத குழுக்களுக்கு ஒரு ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு இடமாக பிற்காலத்தில் இலங்கை மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது.
அதில் ஃபஸ்ட்டு விக்டிம் யாராக இருக்கும்னா நம் தமிழகமாகத்தான் இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மத சுதந்திரத்திற்கான அமெரிக்க குழு ஆர்எஸ்எஸ் மீது தடைகள் விதிக்கணும், அது மட்டுமல்லாமல் உயர்மட்ட சந்திப்புகளுக்கும் தடைகள் விதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இந்த கோரிக்கை எப்போ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னும் ஒரு வாரத்தில் வந்து ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய தலைவராகக்கூடிய திரு மோகன் பாகவத் அவர்கள் அங்கு நடக்க இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு செஞ்சிருக்கார். அங்கு கூடிய இந்துக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சி ஒன்றை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதில் போய் அவர் கலந்து கொள்றதுக்கு இருக்கிறார். அந்த சமயத்துல தான் இப்போ இந்த கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த கோரிக்கையை வச்சது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய USCIRF சீஃபாக இருக்கார் ஆசிஃப் முகமது அப்படின்னு சொல்லிட்டு, அவர் தான் இந்த கோரிக்கையை முன்னாடி வச்சிருக்கார். அப்படி சொல்லும்பொழுது என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, பிரதமர் மோடி இன்னைக்கு இந்தியாவில் அவர் மோடி தான் இன்னைக்கு பிரதமராக இருக்கிறார், இந்தியா பிரதமர். அவர் வந்து RSS அமைப்பிலிருந்து வந்தவர். இவங்களுடைய பல அமைப்புகள் தான் இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவ முஸ்லிம்கள் மீது தாக்குதல் நடத்தி வருகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு வந்து இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்லியிருக்காரு. அதே போல USCIRF கமிஷனர் ஆகக்கூடிய ஜெனி மில்ஸ் அப்படிங்கிறவரும் இதே கோரிக்கை வச்சிருக்காங்க. இவங்க 2 பேரும் இது குறித்து எக்ஸ் தளத்துல அவர்களுடைய பதிவிட்டிருக்கிறார்கள். இது ஒரு ப்ரெஷர் டாக்டிக்ஸ். ஏன்னா அடுத்த வாரம் சர்ச்சங்க சாலக்கு அங்கே போகும்போது அதுக்கு எதிரான ஒரு மனோநிலையை ஏற்படுத்தணும். ஒரு பப்ளிக் ஒரு டிஸ்கோர்ஸை வந்து ஹிந்துக்களையும் பாரதத்தையும் இழிவாக பார்க்க வேண்டும் என்று சித்தரிப்பதற்கான ஒரு முயற்சியாக இது பார்க்கப்படுகிறது. ரெண்டாவது எதை கவனிக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு துலுக்கம் இந்த இதில் பேர் சொன்னீங்க, ஆசிஃப் முகமது. ஆமாம், இந்த ஆள் யாருன்னா ஒரு பாகிஸ்தானி. ஏற்கனவே இந்த ஆள் வந்து இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் டயத்தில் இந்தியாவுக்கு எதிராக பல விஷயங்களை பேசின ஒரு நபர். ஸோ அதனால இப்போ ரிலிஜியஸ் ஃப்ரீடத்தை பற்றி பேசக்கூடிய இந்த பாகிஸ்தானி அங்குள்ள இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், பௌத்தர்கள், சமணர்களை பற்றி நான் பேசலை. ஏன்னா அவங்களுக்குள்ள நிலைமை என்னன்னு உலகத்துக்கே தெரியும். ஆமாம், ரைட்டா? அங்கே இருக்கிற ஷியா முஸ்லீம்களுக்குள்ள நிலைமையை பற்றி முதல்ல பேசுறதுக்கு அவர் முதல்ல ரெடியாக இருக்காரான்னு முதல்ல கேளுங்க. ரெண்டாவது, ஆசிம் முனீர்கிட்ட இல்லை ஷபாஸ் ஷெரீஃபியோ நீங்கள் வந்து அவங்கள பற்றி இதுவரை என்ன நீங்கள் நடந்திருக்கு உங்கள் நாட்டில் இங்கே கூடியது இன்னைக்கு வரை இந்த அமைப்பு கேட்டிருக்கா? நான் ஏன் இதை கேட்குறேன்னா, திருப்பி 1947 இந்த நாடு பிளந்தது. அப்போ பாகிஸ்தான்ல இருந்த இந்துக்களுக்குள்ள ஜனத்தொகை என்ன, கிறிஸ்தவர்களுக்குள்ள ஜனத்தொகை என்ன, அன்னைக்கு இந்தியாவில் இருந்த இந்துக்கள் ஜனத்தொகை என்ன, கிறிஸ்தவர் ஜனத்தொகை என்ன, முஸ்லீம் ஜனத்தொகை என்ன, இன்றைக்கு அந்த ஜனத்தொகை என்ன, இதை அடிப்படையாக வைத்து எங்க ரிலிஜியஸ் பர்சிக்யூஷன் நடக்கிறதுன்னு நம்ம வேணா ஒரு விவாதம் நடத்துறதுக்கு அவர் தயாராக இருக்காராங்கக்கூடியது என்னோட முதல் கேள்வி. ரெண்டாவது என்ன அப்படின்னா, அமெரிக்காவில் பல ஹிந்து கோவில்கள் மீது தாக்குதல்லாம் நடந்தது இல்லை? ஆமாம். அப்ப இவங்கெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? எனக்கு தெரிஞ்சு அதிகமாக இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட நாடுன்னா கனடா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா. வெளியில மற்றபடி நம்பர்ஸ்ன்னு நீங்க பார்த்தாச்சுன்னா பாகிஸ்தான், பங்களாதேஷ். நான் அதுக்குள்ள போக விரும்பல. அடுத்தது இலங்கையும் இருக்கு. இலங்கையில இந்த பல தாக்குதல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ இப்போ இதெல்லாம் பல இடங்கள் நடக்கும்போது இவங்கெல்லாம் அந்த நேரத்தில் இவங்க ஏன் பதில் சொல்லலை? ஏன் இவங்களாம் அந்த நேரத்தில் அறிக்கையெல்லாம் விடாமல் இருந்தாங்க? சரி, இந்தியாவில் வந்து அப்படி என்ன தாக்குதல் நடந்திருக்குங்கக்கூடியது என்னோட ஒரு கேள்வி. நான் இப்போ இந்த செய்திகள் சிந்தனைகளில் நம்ம நியூஸ் வாசிக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு நம்ம தமிழ்நாடை தான் மேக்சிமம் ஃபோக்கஸ் பண்ணுறோம். வேறு எதை ஒன்றும் நம்ம பெருசாக ஃபோக்கஸ் பண்ணல. ஒரு இந்து கோவிலுக்குள்ள பிரச்சனை கிறிஸ்தவ முஸ்லீம்களாக வருகிறது அப்படிங்கக்கூடிய நியூஸ் எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் எல்லா நாளும் ஒரு நியூஸாவது இங்கே ஏதோ நமக்கு வருது. கண்டிப்பாக. அப்போ உண்மைக்குமே இந்தியாவில் பெர்சிக்யூட்டட் கம்யூனிட்டினா ஹிந்துக்களாகத்தானே இருக்க முடியுது? நிச்சயமாக, சந்தேகம் என்ன இல்லை. அப்போ ஹிந்து பெர்சிக்யூஷனை பற்றி பேசுவதற்கு இந்த உலகத்தில் நாதி இல்லாமல் போனதுனால தானே இவனெல்லாம் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கான். கண்டிப்பா. அதுக்கு இந்த நாடே ஒரு காரணம். நான் இதுக்கு முன்னாடி கூட டெல்லியில் ஒரு அமைச்சரை சந்தித்தேன். அந்த அமைச்சர்கிட்ட நான் ஒரு விஷயம் கேட்டேன். அப்போ மைனாரிட்டி வெல்ஃபேர்னு இருக்கு. அப்போ நீங்கள் மைனாரிட்டிகளுக்கு ஏதாவது செய்ய வேண்டும்னா அந்த அமைச்சகம் வழி நீங்கள் செய்கிறீங்க. இப்போ மைனாரிட்டிகள் வந்து திடீர்னு சொல்லி
நாங்கள் வந்து பொது ரோட்டிலேயே மசூதியை கட்டுவோம், கட்டிப்புட்டு பாரம்பரியமாக போகக்கூடிய சாமி ஊர்வலம் போகும்போது அங்கே கொட்டடிக்க மாட்டோம் என்று கூடாது என்று சொல்லுவோம். அப்போ பாரம்பரியமான இந்துக்கள் எங்களை எதிர்ப்பார்கள். அப்பொழுது நாங்கள் அவர்கள் மத ரீதியாக எங்களை தாக்குகிறார்கள் என்று சொல்லுவோம். அதுக்கு எங்களுக்காக நோட்டீஸ் கொடுப்பதற்காக நாங்கள் ஒரு கமிஷன் ஒன்று வச்சுருக்கோம். அதுக்கு பேர் தான் மைனாரிட்டி கமிஷன் வாங்க. சரியா? ஏண்டா பொது வழின்னு தெரியுது இல்லை, உங்கள் அல்லாவுக்கு மியூசிக் பிடிக்காதுன்னா நீ ஏன் அங்கே கொண்டு போய் கட்டுற? கட்ட வேண்டாம்ல, அவருக்கு பிடிக்காதுன்னு தெரியுது இல்லை, அவர் நீ அவரை போய் கஷ்டத்துக்கு கொண்டு போற, நீ கட்டியிருக்கப்படாது இல்லை. இப்ப கேள்வி என்னன்னா, இப்ப நீ இந்த மாதிரி கட்டி எங்களது பாரம்பரிய ஊர்வலத்தை தடுத்து விட்டார்கள் அப்படின்னு நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போன உடனே நம்ம திருப்பூர் ஆர்டிஓ மாதிரி ஒரு ஆர்டிஓ, நீ ஊர்வலம் போக மாட்டேன் என்று எழுதி கொடு, இல்லைன்னா உன்னை ஜெயிலில் போடுவேன்னு சொல்லுவார். அப்ப நான் ஹிந்துவாக இருக்கக்கூடிய காரணத்தினால் எனக்கு வந்து என் அடிப்படை உரிமை எனக்கு மறுக்கப்படுகிறது. அப்ப நான் ஒரு நான் ஹிந்து என்ற காரணத்தினால் எனது அடிப்படை ஒரு, அப்ப நான் அப்ரோச் பண்றதுக்கு எனக்கு ஒரு ஹிந்து பாதுகாப்பு கமிஷன் இருக்கணுமா அப்படின்னு வேண்டாமாமா அப்படின்னு நான் ஒரு மந்திரிட்ட அந்த காலத்துல கேட்டேன். அவங்க என்கிட்ட பதில் சொல்லலை. எப்பவுமே டெல்லியில் இருக்கக்கூடியவங்க ஹிந்து அமைப்பில் இருக்கிறவங்கலாம் அவங்க நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம இவங்களெல்லாம் பார்க்குறோம்ல, அவங்க இன்னும் நம்ம அதே நிக்கிற போட்டுக்கிட்டு அந்த வீர சிவாஜி ஷாக்கால நம்மளை பார்த்த ஞாபகத்திலே தான் இன்னமும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு மட்டும்தான் அறிவு வளர்ந்துருக்கு, நமக்கெல்லாம் வளராதுங்கிற எண்ணத்துல இருக்கிறதுனால நல்ல யோஜனை அப்படின்னு முதுகுல தட்டிவிட்டு அப்படியே போயிட்டார். அது பதில் சொல்றது இல்லை. அவங்க நம்மளை பாராட்டிட்டாங்களாம். இப்படி ஒரு நாசுக்கான ஒரு நழுவல். நம்ம நாடே இப்படி இருந்தாச்சுன்னா வெளிநாட்டுல எப்படி இருப்பேன்? கண்டிப்பாக. இது வந்து என்ன அப்படின்னா, ஹிந்துக்கள் ஒன்றை புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கவுண்டர் நரேட்டிவ் நம்ம செட் பண்ண தொடங்கணும். சமீபத்தில் அவர் பேர் எனக்கு மறந்து போச்சு, ஹிந்துக்களுக்கு மீதான தாக்குதல்லாம் டாக்குமெண்ட் பண்ணி அவர் ஒரு இண்டெக்ஸ் போட்டார், மத சுதந்திரத்திற்கான இண்டெக்ஸ்னு. அந்த இண்டெக்ஸ்ல முதல் நாடாக இருப்பது வந்து பாரத நாடு. இப்ப அந்த இண்டெக்ஸின் அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா, இப்போ இந்தியாவில் வந்து எஃப்சிஆர்ஐயில் ஒழுங்காக கணக்கு கொடுக்காத மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டிஸுக்கு ஒரு அமெரிக்க செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் வர்றார் அப்படின்னு சொன்னால் அவரை தடை விதிக்கணுமா வேண்டாமா? நிச்சயமாக. இல்லை, இந்த நாட்டை பொறுத்தளவில் யூஆர் அஃபெண்டர். சப் ரீஜனல் நேஷனலிசத்தை பற்றி ஒருத்தர் பேசுறாரு, அவரை நம்ம சென்சார் பண்ணணுமா வேண்டாமா? நிச்சயமாக பண்ண வேண்டும். ஸோ இதையெல்லாம் செய்யக்கூடிய அமெரிக்காக்காரர்கள் நீங்க பண்ணக்கூடிய இவ்வளவு அயோக்கியத்தனத்துக்கு அப்புறமும் வசுதேவ குடும்பமும் உலகம் ஒரு குடும்பம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தலைவரை நீ வந்து சந்திக்க கூடாது அப்படின்னு சொல்றேன்னா, ஒன்ன மாதிரி அயோக்கிய உலகத்திலேயே இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. அப்ப இதோட நோக்கம் மத சுதந்திரம் அல்ல, இதோட நோக்கம் ஹிந்து தர்ம அழிப்பு. இந்த ஹிந்து மத அழிப்புக்கு இப்ப ஆர்எஸ்எஸ் அமைப்பை காழிய காட்டுறது. ஏன் கைய காட்டுறாங்க? ஒரே ஒரு காரணம்தான். 1925 டாக்டர் கேசவ பலிராம் ஹெட்கேவார் என்பவர் இந்த ஆர்எஸ்எஸ் என்ற அமைப்பை தொடங்காமல் மட்டும் இருந்திருந்தாச்சுன்னா, ஜின்னா அன்னைக்கு சொன்ன மாதிரி சிரித்து கொண்டே பாகிஸ்தானை பெற்றோம், வாழ்முனையில் பாகிஸ்தானை பெற்றோம், சிரித்து கொண்டே இந்தியாவையும் பெறுவோம் என்பது நடந்திருக்கும். இன்னைக்கு நம்ம வந்தே மாதரமும் ஜனகணமனமும் பாடிக்கொண்டிருந்து இருக்க மாட்டோம். இந்த தேசத்தின் மூவர்ண கொடி பச்சைக்கொடியாக மாறி இருக்கும். இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய செக்யுலார் அப்படிங்கக்கூடிய வார்த்தை இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் என்று மாறி இருக்கும். இஸ்லாமிக் ரிப்பப்ளிக்னு இருக்குமான்னு கூட தெரியாது, என்ன இஸ்லாமிக் ஸ்டேட் அப்படின்னு கூட இருந்திருக்கலாம். இது அனைத்தையும் இல்லைன்னு சொன்னா, இன்னைக்கு வடகிழக்கு மாநிலங்கள் வந்து அங்கேயே நீங்க நாகாலாந்து போனீங்கன்னா அங்க ஹீப்ரான் ஹில்னு ஒண்ணு உண்டு. இன்னைக்கு அங்க வந்து இன்னைக்கு வேற கொடி பறந்திருக்கும். இந்திய கொடிக்கு அங்க இன்னைக்கு அனுமதி இருந்திருக்காது. நாடுமே ஒரு நாடாக இருந்திருக்கும். தமிழ்நாட்டை பொறுத்தளவுல என் தாய் மாவட்டமான கன்னியாகுமரி மாவட்டம் இன்று கன்னிமேரி மாவட்டம் என்ற பெயரில் அழிக்கப்பட்டு இருக்கும். ஆர்எஸ்எஸ் என்ற அமைப்பு இல்லாமல் இருந்திருந்தால், ஆர்எஸ்எஸ் என்ற அமைப்பு இல்லாமல் இருந்திருந்தாச்சுன்னா இன்னைக்கு பல ஊர்கள் இன்னைக்கு கோயில் தேரோட்டம் நடந்திருக்காது, சாலைகளில் சாமி ஊர்வலம் போயிருக்காது.
ஹிந்து மயானங்கள் எல்லாம் வேற ஆட்களுக்கு சொந்தமாக மாறி இருக்கும். இன்னைக்கு இந்த நிலையை தடுத்த ஒரு அமைப்புங்கக்கூடியது RSS. இவ்வளவு கால திட்டம். ஏன்னா வாஸ்கோடகாமா இந்த நாட்டுக்கு வரான். வாஸ்கோடகாமா இந்த நாட்டுக்கு வரும்போது அவன் அனுப்பிச்சது யார்? மேண்டேட்டு. போர்ச்சுகீஸுக்கு ஒரு பக்கம், ஸ்பெயினுக்கு ஒரு பக்கம் போப்பு கொடுக்குறான். அதில் இந்த பக்கம் கிழக்க வருதுக்கு போர்ச்சுகீஸுக்கு கொடுக்குறான். அதுக்கு வந்த ஆள் தான் வாஸ்கோடகாமா. ஸோ வியாபாரம் என்பதை வைத்து இந்த நாட்டை கிறிஸ்தவமயமாக்க வேண்டும் என்றது உனக்குள்ள சதி. அதை பல ஹிந்து அமைப்புகள், ஆரம்ப காலத்தில் ஹிந்து மகாசபா, ஹிந்து மகாசபாவுக்கு முன்னாடி அப்ப மராட்டிய பேரரசும் ஓரளவு அதை தடுத்து நிறுத்தியது. ஒட்டுமொத்தமாக கன்னியாகுமரி மாவட்டத்தை மதமாற்ற வந்ததை விஜயநகர பேரரசர்களும் தடுத்து நிறுத்தினார்கள். அதன் தொடர்ச்சியாக பின்னாடி RSS அந்த வேலையை செய்திருக்கிறது. இப்ப அதெல்லாம் போயிடுச்சு காலப்போக்கில். இப்ப இந்த இவர்களது சதிக்கு இன்னைக்கு முட்டுக்கட்டையாக இருப்பது என்பது ஹிந்து இயக்கங்கள். அதனால இப்ப இது ஒழிக்கணும். உடனே என்ன பண்ணணும், அந்த ஹிந்துக்களுக்கு இந்த அமைப்பும் வேற, ஹிந்துக்கள் வேறன்னு பிரிக்கணும். இந்த சூழ்ச்சியை அரங்கேற்றுவதற்கு தான் இந்த மாதிரியான ப்ரெஷர் குரூப்பை செட் பண்றது. அதனால இந்த மாதிரியான குரூப்பை அமெரிக்கா தொடர்ந்து இவங்களுக்குள்ள யோசனைகளை எல்லாம் கேட்பார்கள் என்றால், யோசனைகளை கேட்காமலேயே இந்தியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க எம்பசியை அப்போ மூடணுங்கக்கூடிய கோரிக்கைகளை நாமும் வைக்க வேண்டி வரும். அதனால இந்த சீனா, அமெரிக்கா போன்ற நாடுகள் இவங்களை இந்த மாதிரி எக்ஸ்போஸ் பண்ற மாதிரி, எனக்கு இது பலகாலத்து யோசனை, என்னைக்காவது ஒரு நாள் இதுவும் நடக்கும். பல திங்க் டேங்க் நம்ம நாட்டில் கிரியேட் பண்ணும், பல ஸ்டடி சர்க்கிள்ஸ் நம்ம கிரியேட் பண்ணி இவனுக்கு இந்த நாட்டில் செய்யக்கூடிய அயோக்கியத்தனங்கள் எல்லாத்தையும் தனித்தனியாக எக்ஸ்போஸ் பண்ணும். இப்போ நம்மள்கிட்ட இருக்கிற ஸ்ரீ டிவியில் நம்ம பண்ணுன நியூஸ் ஐட்டங்களே கிட்டத்தட்ட நமக்கு 1000க்கும் மேற்பட்ட விஷயங்களுக்கு இந்த மாதிரி நம்மள்கிட்ட டேட்டா இருக்கு. கண்டிப்பாக நமக்கு 1000 வேலைகள் இது நம்ம தனித்தனியாக போட்டு நம்மளால பண்ண முடியலை. ரெண்டாவது அதுக்குள்ள வசதியும் இல்லை. இதே கடனில் ஒட்டிக்கிட்டு போட்டு அதை போட்டு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க முடியும், வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பல ஹிந்துக்கள் முன்வர வேண்டும். அதனால இதை நம்ம ஒரு படிப்பினையாக பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். நீ இந்த நாட்டை படையெடுத்து இந்த நாட்டை உடைப்பதற்கு தடையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை நீ தடுத்து நிறுத்தணும் என்று நினைத்தால், இந்த அவ்வளவு அயோக்கியத்தனத்தை செய்யக்கூடிய ஒன்னை தடுத்து நிறுத்துவதற்கு நாங்கள் தயார் என்று ஹிந்துக்கள் களமிறங்காத வரை இந்த மாதிரியான ஃபால்ஸ் நரேட்டிவ் செட்டிங் என்பது நடக்கும். இதை ஹிந்துக்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும்னு நான் நினைக்கிறேன். நன்றி சார். வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவேறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.